அனைவரோடு இருப்பதாக. நாம் யாவரும் இந்த வேளையில் எழும்பி நின்று தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையை நாம் தியானிக்க வந்திருக்கிறோம். நம் அனைவருடைய தியானத்திற்கு ஆதாரமாக ஞான சங்கீதங்களின் புத்தகம் 16வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிப்போம். அடுத்ததாக 33வது சங்கீதத்திலேயும் 10வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் நாம் வாசிப்போம். 16:7 எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், காலங்களிலும் என் உளந்திரியங்கள் என்னை உணர்த்தும். 33வது சங்கீதத்தின் 10வது வசனம். கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனையை விருதாவாக்கி ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குகிறார். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். கர்த்தர் இந்த வேத வாக்கியங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை நேரத்தில் உங்களோடு பேசும்படி கர்த்தர் என்னுடைய இருதயத்தில் தந்த அவருடைய நல்வார்த்தை தேவனுடைய ஆலோசனை, த கவுன்சில் ஆஃப் காட் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய செய்தியை நாம் தியானிப்போம். தலை வணங்குவோம். எங்கள் நல்ல பிதாவே, இந்த காலை நேரத்திற்காக நன்றி. உம்முடைய பிரசன்னம் எவ்வளவு சந்தோஷம், நிறைவு, ஆனந்தம் கர்த்தாவே. இங்கே மேன்மையான காரியங்கள் எங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. உம்முடைய மேஜை அண்டை வரும்பொழுதெல்லாம் எங்களை செழிப்பாக்குகிற நல் விஷயங்கள் மேஜையில் உண்டு கர்த்தாவே. இதை நாங்கள் புறந்தள்ளாதபடி அதை எங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்கிறோம், அதை எங்களுக்குள் உள்வாங்கிக் கொள்கிறோம். அதற்கென்று எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட கிரியை செய்யும். பேசுகிற வார்த்தை கர்த்தர் அபிஷேகத்து தருவீராக. கர்த்தருடைய ஆவியானவருடைய வார்த்தை இந்த காலை நேரத்தில் வெளிப்படுவதாக. உம்முடைய ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும் உம்முடைய ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வெளிப்படுவதாக. Let the manifestation of the Holy Ghost, let it take place in this area. ஆண்டவரே, இந்த இடத்துல உம்முடைய வியாபகம், உம்முடைய வழிநடத்துதல் இருக்கும்படி நான் ஜெபம் பண்ணுகிறேன். வந்திருக்கிற எங்கள் எல்லாரையும் நீ திருப்திப்படுத்தி ஆசீர்வதித்து அனுப்பும் இயேசுவின் நாமத்தில், ஆமென். தாவீது எழுதின இந்த மிக்தாம் என்கிற சங்கீதத்திலே அவன் ஒரு காரியத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறான். தாவீதின் சங்கீதங்களை நாம் படிக்கும் பொழுது அவன் ஆண்டவருக்கு நன்றி சொன்ன நிறைய விஷயங்கள் உண்டு. ஆனால் இந்த இடத்திலே அவன் குறிப்பிட்டு சொல்லுகிற ஒரு காரியம், எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ஆனால் இந்த சங்கீதத்தை அவன் ஆரம்பிக்கும் பொழுது என்ன சொல்லுகிறான்? தேவனே என்னை காப்பாற்றும் கேட்கிறான். ஏன்னா நான் உம்மை நம்பி இருக்கிறேன். இந்த ரெண்டு வாரிகளும் அவன் ஏதோ ஒரு நெருக்கடியான சூழலில் இருக்கிறான் என்பதை நமக்கு உணர்த்துகிறது. ஆனால் அந்த ஜெபத்திற்கு கர்த்தர் தந்த அந்த விடயம், பதில் மேன்மையான ஒரு பதிலாக இருக்கிறது. அந்த பதிலை அவன் தன் வாழ்க்கையில் பெற்று அதை அனுபவிக்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ஆனால் 33வது சங்கீதத்திலே நான் வாசித்தபடி தேவனுடைய ஆலோசனை இருக்கிற ஒரு புறம் இந்த ஜாதிகளின் ஆலோசனை, அதாவது
இந்த உலகத்தினுடைய ஆலோசனை நிறைய இருக்குது. ஆனால் வேதம் சொல்லுகிறது அதை எல்லாவற்றையும் தேவன் விருதாவாக்குகிறார். ஜனங்களுடைய நினைவுகளை தேவன் அவமாக்குகிறார். ஆனால் அடுத்த வார்த்தையில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். அவருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும். எல்லாரும் சொல்லுங்க, நித்திய காலமாக. அப்போ ஆலோசனை எப்படி இருக்குன்னா, இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ டைம் பீயிங் வேர்ட். அந்த காலத்துக்கான அந்த நேரத்துக்கான ஆலோசனை அல்ல, அது நித்திய காலமான ஆலோசனை. இப்போ நித்திய ஆலோசனையை யார் கொடுக்க முடியும் அப்படின்னா, நித்தியமாக இருக்கிறவர் மாத்திரமே அதை கொடுக்க முடியும். அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாக என்ன செய்யுமா? நிற்கும். அப்போ இன்றைக்கு தேவனுடைய ஆலோசனைக்குள் வாழ்கிற ஒரு ஜனங்கள் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஜனங்கள். அப்போ இந்த ஆலோசனை என்கிற ஒரு விஷயத்தை நம்ம படிக்கும்போது, அப்போ ஆண்டவர் நம்மக்கிட்ட ஏதோ சில அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறாரு போல இருக்குது, அதை கேட்கணும் அப்படிங்கிற அந்த கான்செப்டில் தான் நம்ம யோசிப்போம். ஆனால் வேதத்தை நீங்கள் தெளிவாக படித்தீங்கன்னா, அந்த ஆலோசனை என்கிறது வேறு யாருமல்ல, அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே. அவரே நம்முடைய ஆலோசனையாக இருக்கிறார். He is our counsel. அதாவது சில ஆலோசகர்கள் உலக பிரகாரமான நிலையில் இருந்தாலும் தேவைப்படும் போது அவரிடத்திலே நாம் சென்று அந்த ஆலோசனை பெறுவோம். அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள், சில இடங்களிலே சில ஆலோசனைகளை எல்லாம் பெறும் பொழுது நம்ம என்ன கொடுக்க வேண்டியது இருக்குங்க? பணம் கொடுக்க வேண்டியது இருக்கும். நான் ஊழியத்தில் சில விஷயங்களுக்கு லீகல் கன்சல்டன்சிக்கு போகும்பொழுது நல்லா அழகாக பேசுவாங்க. ஏன்னா அவங்க படிச்சிருக்காங்க இல்லையா, நல்லா அழகாக பேசுவாங்க. இதை எப்படி செய்யணும், இது இப்படி செய்யணும், சட்டத்தின்படி இப்படி தான் பண்ணணும் அப்படின்லாம் சில ஒழுங்குமுறையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கடைசியில் என்ன கேட்பாங்க? பேசி முடிக்கும் போதே ரெசிப்ட் போட்டுருவாங்க அங்கே. அப்போது இந்த ஆலோசனை காசு கொடுத்தா தான் என்ன செய்யும்? கிடைக்கும். ஆனால் அது சரியாக இருக்குமா தப்பாக இருக்குமா நமக்கு தெரியாது, அதுக்கு உத்தரவாதம் இல்லை. ஆனால் தேவன் தருகிற ஆலோசனைகள் ஒரு துளி கூட தவறாதவைகள், சரியான ஆலோசனை. ஆனால் அத்தனையும் அது இலவசமான ஆலோசனை. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்வை நாம் பார்க்கும் பொழுது இந்த ஆலோசனையை நான் உங்களுக்கு சரியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ ஆலோசனைனா எதையும் ஆண்டவர்கிட்ட கேட்டு செய்யணும் அப்படிங்கிற அது உண்மைதான். ஆனால் உண்மையிலே மெய்யான ஆலோசனை என்கிற ஒரு விஷயத்தை வேதம் என்ன கண்ணோட்டத்தில் பார்க்கிறது என்கிறதுக்கு நிறைய வேத வசனங்களை நான் கொண்டு வந்திருக்கிறேன். கர்த்தருடைய கிருபையினாலே நாம் எல்லாவற்றையும் பார்க்க முயற்சிப்போம். வாசிப்போம். 106வது சங்கீதத்தில் 12வது வசனம். 106வது சங்கீதத்தின் 12வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவருடைய துதியை என்ன செய்தார்கள்? பாடினார்கள். ஆனாலும் சீக்கிரமாக, எல்லாரும் சொல்லுங்க, அவருடைய கிரியைகளை மறந்தார்கள். அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் என்ன செய்யாமல், காத்திராமல். பாடிக்கிட்டு இருக்கும்போதே மனசு மாறிடுச்சு. இப்போ ஏதோ ஒரு விஷயம் அவர்களை அந்த விஷயத்திலிருந்து என்னத்தை பண்ணுதுங்க? கவன சிதைவை கொண்டு வருது. அப்போ இந்த இஸ்ரவேலருக்கு நடந்த அதே போலத்த சம்பவம் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் இருக்குது. நல்லா வருவாங்க, ஆண்டவர் ஆராதிப்பாங்க, கர்த்தரோடு நல்லா வாழ்வாங்க, ஆண்டவரோடு ஒரு நெருக்கமான ஒரு ஐக்கியம் அவர்களுக்கு இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையில் திடீர்னு என்ன பண்ணுவாங்க? தேவ ஆலோசனைக்கு காத்திராமல் அது போகும் பொழுது அது ஏற்படுத்துகிற பாதிப்பு அவர்கள் வாழ்க்கையில் மிகவும் கஷ்டத்தையும் வருத்தத்தையும் வேதனையும் கொடுக்கிறது. இப்போ இந்த தேவனுடைய ஆலோசனைக்கு காத்திராமல் என்று சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் சொல்றாரு, வனாந்திரத்தில் இச்சை உள்ளவர்களாகி. என்னங்க ஆலோசனைங்கிறாரு, இச்சைங்கிறாரு? என்னன்னா, தேவன் அவர்களுக்கு தந்த அந்த மன்னா தான் அவர்களுக்கு அளிக்கப்பட்ட மிகப்பெரிய ஆலோசனை. அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தத்தில்னா, அவர்களுக்கு இது போதும், இதுதான் அவசியம் என்பதை அறிந்து கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆமென். அப்போ இதுதான் திஸ் இஸ் த குட் அட்வைஸ். இப்போ நம்ம மருத்துவ பரிசோதனைக்காக ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நம்ம இவர்கிட்ட போகும் பொழுது அவர் முதல்ல பிரச்சனை என்னன்னு கேட்பார், ரெண்டாவது பிரச்சனைக்கு மருந்து எழுதி கொடுப்பாரு. அது கூட நமக்கு பிடிக்கும்.
பிடிக்காத ஒன்று என்ன தெரியுமா? இதெல்லாம் சாப்பிடுங்க, இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அதில் நமக்கு ரொம்ப இஷ்டமான பிடிச்சமான சில விஷயங்களை இது ஒரு 2 மாதத்துக்கு திங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா அவ்வளோதான், நமக்கு ஒரு மாதிரி என்ன செஞ்சுருங்க ஆயிரம், ரொம்ப கஷ்டப்படுவோம் பாருங்கள். அப்போது இது வெறும் சாப்பாடு உள்ள விஷயம் அல்ல, இது அவர் நமக்கு தந்திருக்கிற ஒரு ஆலோசனை. நாம் சுகம் பெறும்படி, நாம் நன்றாய் இருக்கும்படி, நாம் விடுதலை பெறும்படி நமக்கு அருளப்பட்ட ஆலோசனை. அப்போது இந்த விஷயத்தை ஒதுக்கி வைக்கிறதுனால அதற்குள்ளே நமக்கு ஒரு பெரிய நன்மையும் ஒரு விடுதலை என்ன செய்திருங்க காத்திருக்குது. ஆனாலும் அது எப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நோக்கி இன்னைக்கு அநேகர் போகிறாங்க. அப்போ வனாந்திரத்தில் இச்சை உள்ளவர்களாகி அவாந்திர வெளியிலே தேவனை என்ன செய்தார்கள்? பரீட்சை பார்த்தார்கள். எப்படி பரீட்சை பார்த்தார்கள்? ஆண்டவர் இந்த இடத்துல எங்களுக்கு என்ன கொடுக்க முடியுமா, இறைச்சியை எல்லாம் என்ன செய்ய முடியுமா, கொடுக்க முடியுமான்னு சொல்லி ஒரு விதமான நிலைகளை பேசுகிறாங்க. காரணம் என்னென்னா, கர்த்தருடைய கிரியைகளை கொஞ்சம் நேரத்தில் என்ன செஞ்சாச்சு, மறந்து போச்சு. என்னடா செங்கடலே 2ஆ பிளந்து நடக்க வச்சாரு, இவ்வளவு செஞ்சு ஆண்டவர் நமக்கு இது என்ன பண்ண மாட்டாரா, செய்ய மாட்டாரா என்கிற அந்த ஒரு விசுவாசம் அவர்களுக்குள் இல்லாதபடி ஆண்டவரா. அப்போ இப்போ என்ன ஆகுதுன்னா, அவர்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ ஆலோசனை மன்னா. எல்லாரும் சொல்லுங்க, தேவ ஆலோசனை மன்னா. இனி அடுத்து வர அந்த மன்னா யாரை குறிக்கிறது என்பதற்கு அடுத்தது நான் வரேன். இப்போ இந்த மன்னாவை ரிஜெக்ட் பண்ணிட்டு இவங்க ஒரு ஆல்டர்னேட்டிவ் கேட்குறாங்க. என்னதுங்க ஆல்டர்னேட்டிவ்? தேவனுடைய ஆலோசனைக்கு ஆல்டர்னேட்டிவே கிடையாது. ரூட் சூஸ் த ரைட் ஆன்சர் அதெல்லாம் கிடையாது. கேள்வி உண்டு, கேள்விக்கு ஒரே ஒரு பதில் உண்டு, அந்த ஒரே பதில் தான் சத்தியம். அதற்கு மாறாக இதுக்கு 3 பதில் வச்சுருக்கேன், உனக்கு எதை வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிலாம் ஆண்டவர் பண்ணுறது இல்லை பாருங்கள். ஆனால் வனாந்திரத்தில் அவர்கள் இச்சை உள்ளவர்களாகி இப்போ தேவன் அருளுகிற இந்த ஆலோசனையாகிய மன்னாவுக்கு பதிலாக இவங்க எதை கேட்குறாங்க? வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? அப்பொழுது அவர்கள் கேட்டதை அவளுக்கு கொடுத்தார். அப்போ தேவ ஆலோசனைக்கு முரண்பாடாக சில நேரங்களில் நம்ம கேட்கும்போது கூட கர்த்தர் சில நேரத்தில் என்ன பண்ணிடுறாரு? கொடுத்துடுறாரு. எசேக்கியா ராஜா எக்ஸ்டென்ஷன் கேட்டார், கொடுத்தாரா கொடுக்கலையா? கொடுத்தாரு. ஆனால் அந்த கொடுத்தது அவருக்கு கொஞ்சம் பிரச்சனையாக தான் அது என்ன செய்ததுங்க போச்சு. அப்போ தேவன் எல்லாவற்றை சகலவற்றையும் நேர்த்தியாய் அவர் அழகாய் செய்கிற ஆண்டவர். அப்போ அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் ஆத்துமாக்களிலோ எதை அனுப்பினாருங்க? இளைப்பை தேவன் அனுப்பினார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த 2 விஷயம், அவர்கள் எதை இச்சித்தார்கள், எதை வேண்டாம் என்றார்கள்னா, தேவ ஆலோசனை என்பது அவர்களுக்கு அளிக்கப்பட்ட அந்த மன்னா, அதற்கு பதிலாக வேற ஒன்று கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, எங்களுக்கு எது சாப்பிடணும்னு ஆசை? இறைச்சி சாப்பிடணும். அப்போ இது அங்கே நடைபெற்ற ஒரு சம்பவமாக இருந்தாலும் இது புதிய ஏற்பாட்டு காலத்து மக்களுக்கு இது எந்த விதத்தில் இது ஞான அர்த்தமும் ஆவிக்குரிய அர்த்தம் புரிந்தனதாக இருக்கிறது என்று சொன்னால், அவர்கள் வேண்டாம் என்று புறம் தள்ளின அந்த மன்னா இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாய் நம்ம மத்தியில் இருக்கிறார். ஆமென். யோவான் எழுதுகிற சுவிசேஷத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்தில் எதை புசித்தார்கள்? மன்னாவை புசித்தார்கள், மரித்து போனார்கள். ஆனால் நான் வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவப்பம், என்னை புசியுங்கள். நான் தேவனால் அருளப்பட்டிருக்கிற ஒரு தெய்வீக ஆலோசனை, என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் மரித்தாலும் பிழைத்திருப்பீர்கள். அப்போ கிறிஸ்துவாகிய அந்த ஆலோசனையை தன் வாழ்வில் ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இப்போ இன்னைக்கு ஆண்டவருடைய ஆலோசனை எப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்கள் அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏதாவது கர்த்தர் பேச மாட்டாரா, ஏதாவது கர்த்தர் சொல்ல மாட்டாரா, ஏதாவது வசனத்தில் வார்த்தை வராதா, தொடு சாஸ்திரம் மாதிரி சில பேர் இந்த டே கேலண்டரில் கண்ணை மூடிக்கிட்டு தொட்டுட்டு இதில் ஏதாவது ஒரு வசனம் இருக்குதா, இப்படி பார்க்குற எல்லாம் இருக்கிறாங்க. தேவன் நம்முடைய சூழ்நிலைகளுக்கு தக்கதாக பேசுகிற ஆண்டவர். அதனால தான் வேதத்தில் உள்ள வசனத்தை 2 விதமான நிலைகளிலே சொல்ல முடியும். அது கிரேக்கத்திலே லோகோஸ் என்றும் இன்னொன்றை ரேமா என்றும் சொல்லுவார்கள். அப்போ லோகோஸ் எப்போ ரேமாவாக மாறுகிறது என்று சொன்னால், எழுதப்பட்ட வார்த்தையானது அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையை கர்த்தர் துல்லியமாக அறிந்து, வேதத்தில் ஒரு வசனம் உண்டு, தேவனுடைய ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனம்,
தேவனுடைய ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனம். அப்போ அறிவை உணர்த்தும் வசனம் என்னென்னா, நம்ம என்ன கண்டிஷனில் இருக்கிறோங்கிறத அப்படியே சொல்கிறது தான் அறிவை உணர்த்தும் வசனம். ஞானத்தை போதிக்கும் வசனம் என்பது அந்த ஸ்பான்டேனியஸாக அந்த இடத்தில் அதற்கு என்ன சரியான தீர்வோ அதை கொடுப்பது தான் என்னதுங்க, தேவனுடைய ஆவினாலே ஞானத்தை போதிக்கும் வசனம். கொப்பை ஒடித்து தண்ணீரிலே போடு, கசப்பான தண்ணீர் என்ன ஆகும்? அதுதான் தேவனுடைய ஆவினாலே ஞானத்தை போதிக்கும் வசனம். அப்போது ஆண்டவர் கூட ஒரு கல்யாண வீட்டில் சொல்லுகிறார், கற்சாடிகளை நிரப்புங்கள், தண்ணீரை நிரப்பி கொண்டு போய் என்ன செய்யுங்க, பந்தி விசாரிப்புக்காரர். இதுதான் தேவனுடைய ஆவினாலே. அது நமக்கு புரியாது, அவர் சொல்கிறது நமக்கு என்ன செய்யாதுங்க, புரியாது. ஆனால் புரியலைன்னா கூட அவர் சொன்னதுனால கண்ணை மூடிட்டு என்ன பண்ணிடணுங்க, செஞ்சுட்டு போயிடணும், அவ்வளோதான். அப்போது தேவனுடைய ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனம் என்பது நம்முடைய சூழ்நிலை. தேவனுடைய ஆவினாலே ஞானத்தை போதிக்கும் வசனம் என்பது அந்த சூழ்நிலையில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை தேவன் திட்டவட்டமாய். இப்போ இந்த காரியத்தை கர்த்தர் எப்படி செய்வார் கேட்டீங்கன்னா, தமது பரிசுத்தாவின் வல்லமையின் மூலமாய் அது நமக்கு அனுப்பும்போது தான் அது ரேமாவாக என்ன செய்கிறது, மாறுகிறது. அப்போ உங்கள் எல்லாருக்கிட்டையும் பைபிள் இருக்குது, இது லோகோஸ். இது ஜெனிசிஸ் டு ரெவலேஷன் என்னதுங்க, லோகோஸ். நீங்கள் வீட்டில் உட்காந்து படிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாய் இருந்து அந்த லோகோஸாக இருக்கிற அந்த வார்த்தையை கர்த்தர் ரேமாவாக அந்த நேரத்துக்கு கர்த்தர் என்ன செய்கிறார், மாற்றுகிறார். இந்த காலவேளையில் நான் பேசிக்கொண்டிருக்கிற வார்த்தை இது ரேமா வார்த்தை. இது கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, அவருடைய சிங்காசனத்திலிருந்து, அவருடைய வார்த்தைக்கு அவரே வியாக்கியானியாய் பேசிக்கொண்டிருக்கிறார். God is the interpreter of his own word. இது நானாக உட்கார்ந்து யூகித்து தியானித்து வர்ணனை கொடுத்து யோசித்து செய்கிற ஒரு விஷயம் இல்லை. இது ஆவியானவரே தமது வார்த்தைக்கு அளிக்கிற வியாக்கியானம். இந்த வியாக்கியானத்துக்குள் உண்மை உண்டு, இந்த வியாக்கியானத்துக்குள்ள சத்தியம் உண்டு. இந்த வியாக்கியானத்தினுடைய மேன்மை இது தேவனுடைய வசனத்துக்கு ஒரு காலம் முரண்பாடாக அமையாது. It won't bring any controversy to the written word of God. அப்போ ரேமா என்னைக்குமே தேவனுடைய லோகோஸுக்கு என்ன செய்யாதுங்க, முரண்பாடாக அமையாது. அன்னைக்கு இது முன்னாடி இந்த சம்பவம் ஒன்று சொல்லுவாங்க. யாரோ ஒருத்தர் பார்த்த ஒரு சம்பவமாக என்னிடத்தில் சொன்ன நினைவு எனக்கு இருக்கிறது. பல வருஷங்களுக்கு முன்னால் ஒரு ஊழியக்காரர் அப்படி தான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, ஜெபம் பண்ணுறாரு. திடீர்னு அவர் ஒரு ப்ராஃபஸி அடித்து விடுறாரு. அங்கே ஒரு நல்ல ஒரு இளமையான ஒரு பொம்பளை ஒரு அம்மா உட்காந்துருக்குறாங்க. கர்த்தர் உன்னை எனக்கு திருமணம் செய்து கொள்ளும்படி சொல்லுகிறார் அப்படின்ட்டு அடித்து விட்டார். கடைசியில் பார்த்தா அந்த அம்மாவுக்கு ஏற்கனவே என்ன இருக்குதுங்க, கல்யாணம் ஆகி பிள்ளை எல்லாம் இருக்குது. எப்படி பேசுவார்? இப்போ இதை ரேமான்னு எடுத்துக்கிட்டு வாமான்னு கூப்பிட்டு போக முடியுமா? பண்ண முடியாது. ஏன் அவன் சொன்ன வார்த்தை எதுக்கு விரோதமாக இருக்குது? கர்த்தருடைய வசனத்துக்கு, லோகோஸுக்கு விரோதமாக இருக்கிறது. காரணம், பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சையாது இருப்பாயாக. அடுத்த மனைவி மேலே எதுக்கு ஒன்று கண்ணு போகுது? இதே ஒரு கன்னிகையை சொல்லியிருந்தான்னா கூட பரவாயில்ல. ஆனால் கன்னிகையை சொல்லியிருந்தா கூட முதல்ல இந்த ஆளுக்கு யார் இருக்குதான்னு பார்க்கணும், மனைவி இருக்குதான்னு பார்க்கணும். ஏன்னா பிரசங்கிக்கிறவன் ஒரே மனைவியுடைய. ஸோ இது எல்லாமே கரெக்டாக ஃபிட் ஆகணும் பாருங்க. அப்போது என்றைக்குமே ரேமா தம்முடைய வார்த்தையை அனுப்பும்போது அது லோகோஸுக்கு விரோதமாக ஒரு காலம் வராது. தேவன் தமது வார்த்தையின் வியாக்கியானியாய் அவர் இருக்கிறார். அப்போ தேவன் தமது வசனத்தை அவர் நமக்கு தரும் பொழுது, அப்போ அவரே நமக்கு ஒரு ஆலோசனையாக மாறும் பொழுது, இந்த நாட்களிலே ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, they want some alternative. அப்போது தேவனுடைய காரியத்துக்கு ஆல்டர்னேட்டிவ் கண்டுபிடிக்கிறதுன்றது ரொம்ப தப்பு. இன்னைக்கு உலகம் என்பது இட்ஸ் a world of choice. இட்ஸ் a world of choices. நிறைய தெரிந்து கொள்ளுதல்கள் இருக்குது. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம வரும்போது தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கென்று வைத்திருக்கிறது ஒன்றே ஒன்று தான், நன்மை மாத்திரம் வைத்திருக்கிறார். அப்போ இதை தெரிந்து கொள்ளுவதும் தெரிந்து கொள்ளாமல் இருப்பதும் யாருடைய விருப்பங்க? நம்மளுடைய விருப்பமாக இருக்கிறது. அப்போ தேவனால் அருளப்பட்ட அந்த மன்னாவை அவங்க புறம் தள்ளிட்டு இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, இறைச்சி கேட்குறாங்க. ஆனால் தேவனுடைய மெய்யான ஆலோசனை அவளுக்கு வனாந்திரத்தில் எது தேவையில்லை, இறைச்சி தேவையில்லை, அவர்களுக்கு மன்னாவே போதும். அப்போது அந்த மன்னாவுக்கு அவர்கள் இன்னொரு காரியத்தை கேட்டு அழுது ஆண்டவருடைய இருதயத்தை பரீட்சை பார்க்குற அளவுக்கு அவங்க போயிட்டாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் இச்சித்ததை அவர்களுக்கு கொடுத்தார். ஃபஸ்ட்டு கொடுத்தாரா கொடுக்கலையா? கொடுத்தார். கொடுத்த உடனே எப்படி இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க?
அல்லேலூயா கர்த்தாவே நீ ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். இங்கே தான் பிரச்சனை இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆக போகுது. அவர்கள் புசித்து என்ன அடைந்தார்கள்? திருப்தி அடைந்தார்கள். திருப்தி ஆக ஒரு கடைசியில் ஒரு ஏப்பம், சிலலாம் சாப்பிட்டு கடைசி உருண்டை போடும்போது ஒரு ஏப்பம் விடுவாங்க பார்த்துருக்கீங்களா? அது இட் இஸ் கம் டு த பாயிண்ட் ஆஃப் சேச்சுரேஷன். போது ராஜா நிறுத்துன்னு அர்த்தம். அங்கே ஒரு ஆமேன் போட்டிருப்பாங்க. வேதம் சொல்லுகிறது அது வாயில் போய் மூக்கால் என்ன செய்தது? கர்த்தர் தான் கொடுத்தாரு, ஜெபம் பண்ணி தான் சாப்பிட்டோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது அது அவர்கள் வாய்க்குள் இருக்கும் பொழுதே கர்த்தருடைய கோபம் ஜனத்தின் மீது விழுந்தது. என்னங்க கர்த்தர் கொடுத்தது வாயில் இருக்கும்போது எப்படிங்க தேவ கோபம் வரலன்னா, இது அவராக விரும்பி கொடுத்ததில்லை, நீ அடாவடித்தனம் பண்ணி வாங்கினது. அதனால்தான் வேதம் சொல்லுகிற நாம் எதை ஆகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால், அப்போ தேவ சித்தம் என்றைக்குமே எதற்கு விரோதமாக போகாது? கர்த்தருடைய வாசனத்துக்கு விரோதமாய் அது செல்லவே செல்லாது. அப்போ தேவனுடைய வார்த்தையை அந்த ஜனங்க புறந்தள்ளிட்டு அந்த மன்னாவை ரிஜெக்ட் பண்ணுகிறார்கள். அப்போ இன்றைய கால சூழ்நிலையில் இன்றைக்கு ஜனங்களுக்கு மன்னாவாகிய கிறிஸ்துவ மேலே என்ன இல்லைங்க, அதில் அந்த மன்னாவை குறித்து அவன் செய்த ஒரு வர்ணனையில் ஒரு வார்த்தை என்னன்னா, இது எங்களுக்கு எப்படி இருக்குது? வெறுப்பாக இருக்கிறது. எது எப்படி இருக்குது? இன்னைக்கு காலைல வெறுப்பாக இருக்கா? வெறுப்பாக இருக்குதோ வெறுப்பாக இல்லையோ எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. என்னை கர்த்தர் இந்த காலை வேளையில் உங்களுக்கு காடைகளை கொடுக்க அனுப்பலை, மன்னாவாகிய கிறிஸ்துவை கொடுக்க மாத்திரமே அனுப்பியிருக்கிறார். அப்போ தேவனால அருளப்பட்ட அந்த மன்னா அவர்களுக்கு கொஞ்ச நாள் ஆன உடனே எப்படி இருக்குதுங்க? வெறுப்பாக இருக்கிறது. இன்னைக்கு அநேகருக்கு கிறிஸ்துவோடு பயணிக்கிற வாழ்க்கை கூட கொஞ்ச நாள் ஆன உடனே என்ன பண்ணுதுங்க? வெறுப்பா. இன்றைக்கி என்ன காலையில் நம்ம கோயிலுக்கு போகிறோம், பாஸ்டர் என்ன பண்ண போகிறான்னு எனக்கு தெரியும், 1000 இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் சுற்றி வளைச்சி வசனத்துக்கும்படி வாழு, ஆண்டவருக்கு பயந்து நட, இதன்படி ஜீவி, இதுதானே சொல்ல போகிறாரு. இதை கேட்கறதுக்கு வாரம் போகணுமா? மண்ணா டெய்லி அதுக்காக மாறி மாறிலாம் வராதுங்க. நேற்று இட்லி இன்றைக்கி இட்லி உப்புமாவெல்லாம் மாறி வராது. மண்ணா எப்படி வரணுமோ அப்படி தான் வரும். ஆனால் இன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தை எப்படி ஏற்றுக்கொள்ளணுங்க? சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளணும். அந்த நாட்களில் பேதுரு எழும்பி பிரசங்கித்த போது அவருடைய வார்த்தை அவர்கள் எப்படி ஏற்றுக்கொண்டார்கள்? சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். அப்போ இந்த கிறிஸ்துவாகிய மன்னா தான் நமக்கு அருளப்பட்டிருக்கிற தேவ ஆலோசனை. அப்போ இந்த ஆலோசனைக்கு மாறான ஒரு ஆல்டர்னேட்டிவை உன்னோட ஆவிக்குரிய ஜீவியத்தில் எந்த வடிவத்தில், அது சபையாக நீ தெரிந்து கொள்ளலாம், வேற ஒரு ஐக்கியமாய் தெரிந்து கொள்ளலாம், வேற ஒரு உபதேசமாய் தெரிந்து கொள்ளலாம், வேற ஒரு மெய்ப்பனாக தெரிந்து கொள்ளலாம், எந்த வடிவத்தில் தெரிந்து கொண்டாலும் அது உன் வாழ்க்கைக்கு பின்னாலே ஒரு நாசத்தை கொண்டு வர போகிறது என்பதை மறந்து போகாது. ஏன்னா சில நேரங்களிலே தேவன் தமது வார்த்தையின் மையத்திலிருந்து தமது காரியங்களை நடப்பிக்கும் போது அதை ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு நிறைய பேருக்கு என்ன வராதுங்க? மனசு வராது. ஆனால் அவங்களுக்கு அந்த பாட்டில் இருக்கிற அந்த ஈர்ப்பு, அந்த டான்ஸில் இருக்கிற ஈர்ப்பு, மற்ற காரியங்களில் இருக்கிற ஈர்ப்பு, ஒரு மாதிரி ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டியாக இருக்கிற அந்த விஷயங்களில் உள்ள ஈர்ப்பு, இது சோஷியல் ஆக்டிவிட்டி பண்ணுற இது இடம் அல்ல. நீ கிறிஸ்துவுக்காக வாழ்கிற வாழ்க்கை இருக்கிறது அல்லவா? திங்கட்கிழமையில் இருந்து சனிக்கிழமை வரை, தட் இஸ் த சோஷியல் ஆக்டிவிட்டி. நீ கிறிஸ்துவுக்காக நீ செய்ய வேண்டிய அநேக காரியங்கள் இருக்குது, தாராளமாக செய். பட் இந்த நாட்களில் காலவெளியில் நாம் வந்திருப்பது எதற்காக வேண்டாம்? இப்படிப்பட்ட மாம்சிகத்துக்கு ஏதுவான காரியங்களை பேசுகிறதற்காக அல்ல. எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு உயரிய ஆலோசனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மத்தில் இருக்கிறார். அவரை பற்றி இந்த காலவெளியில் நம்ம பேச வந்திருக்கிறோம். அப்போ இன்றைக்கு அவர் உனக்கு தெய்வீக ஆலோசனையாக இருக்கும்போது அவர் மேலே உங்களுக்கு என்ன தட்டக்கூடாதுங்க? வெறுப்பு தட்டக்கூடாதுங்க. அவர் ரொம்ப நல்ல தெய்வம். அவர் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு தீமையும் செய்ய மாட்டார். அவர் எதை செய்தாலும் நமக்கு நன்மையாக மாத்திரமே அவர் செய்கிற தெய்வம். அன்றையோருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிற யாவருக்கும் சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. இப்போ இயேசுவை இந்த உலகத்துக்கு தேவன் அனுப்பும்போது தமது குமாரத்துவத்திலே அவருக்குள் என்ன இருந்தது என்கிறதை குறித்து, அவருக்குள்ளே இருந்த ஆவி, அந்த அபிஷேகம் 7 நிலைகளில் செயல்பட்டது என்பதை
ஏசாயா தீர்க்கன் சொல்லுகிறார். இதனுடைய ரிப்ளிகாவை யோவானும் தன்னுடைய வெளிப்படுத்தின விசேஷத்தில் அவர் என்ன பண்ணுறாருங்க சொல்கிறார். ஏசாயா 11வது அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது வசனம் விதமாய் சொல்லுகிறது, ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி. கிறிஸ்துவுக்குள் வாசம் பண்ணின அந்த ஆவி என்ன ஆவிங்க? ஞானத்தின் ஆவி. அது 2வது என்னத்தை கொடுக்கிற ஆவிங்க? உணர்வை அருளுகிற ஆவி. அடுத்தது ஆலோசனையையும் பலனையும் அருளுகிற ஆவி. அப்போ அதில் அந்த ஆவிக்குள்ள என்ன இருக்குதுங்க? ஆலோசனையும் இருக்கிறது, பலனும் இருக்கிறது. அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவி. அப்போ அந்த ஆவி என்ன பண்ணுது? கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நமக்கு என்ன செய்துங்க? தருகிறது. அது கடைசியிலே கர்த்தருடைய ஆவியாய் நம்மள என்ன செய்துங்க? தங்கி இருக்கிறது. அந்த ஆவியானவர் தான், அந்த கிறிஸ்து தான் இன்றைக்கு மகிமையின் நம்பிக்கையாய் நமக்குள்ளே என்ன செய்கிறார்? ஸோ we have the inbuilt counselor in us. நமக்குள்ளே ஆலோசனை தருகிற தெய்வத்தையே நாம் உடையவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ அவர் நமக்குள்ள வரும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, நம்முடைய வாழ்க்கை அவரே கண்ட்ரோல் பண்ணி அவரே நடத்துகிறார். சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துகிறார். பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து என்ன செய்கிறாருங்க? கண்டித்து உணர்த்துகிறார். அப்போ அந்த ஆலோசனையாகிய கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையை விட்டு வெளியே போகும்போது தான் தப்பாயிருது. இன்னைக்கு நவீன உலகத்தில் பயங்கரமான டெவலப்மெண்ட்ஸ் ரொம்ப வருது. இன்னைக்கு ஒரு தகவலை நம்ம பெறணும்னா இந்த சாட் ஜிபிடி ஒன்று இருக்குது. அதுக்கிட்ட போயிட்டு மைக்கில் ஜானி டேவிஸ்ன்னு சொன்னீங்கன்னா அது என்னத்தையோ சொல்லும். ஆனால் அது சொல்கிறது எல்லாத்தையும் நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த வியூகத்தில் என்ன பார்த்தீங்கன்னா அது சொன்னதுக்கும் எனக்கு என்னவே இருக்காதுங்க, கிட்டத்தட்ட சம்பந்தமே இருக்காது. இன்றைக்கி மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர்கள் தங்கள் கட்டுரைகளை சமர்ப்பணம் பண்ணுறதுக்கெல்லாம் எதுக்கிட்ட போயிடுறாங்க? சாட் ஜிபிடி கிட்ட போனால் அது பாட்டு பக்கம் பக்கமாக அடிச்சு விடுது. இவன் காப்பி பேஸ்ட் பண்ணி என்ன பண்ணிடுறது? நான் பவனாக பண்ணி ரிசர்ச் பண்ணி விட்டாம ஒன்றும் இல்லை, தொல்காப்பியர்னு அடிச்சு விட்டிங்கன்னா தொல்காப்பியரை பற்றி ஏகப்பட்ட மேட்டர் எடுத்து கொடுக்குது இது. ஆனால் அதே மாதிரி ஆண்டவரே நான் இங்கே போக சித்தமாக இருக்கிறேன் சாட் ஜிபிடி கிட்ட கேட்டிங்கன்னா அது சொல்கிறதையெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா கடைசியில் உங்களுக்கு என்ன தெரியுமா? ஒன்று போகணும்னு சொல்லுதா போக வேணான்னு சொல்லுதான்னு தெரியாது. ஏன்னா அது மொத்தமும் குழப்பத்தில் இருக்குது. ஆனால் கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்கும்போது அவர் தெளிவாய் போ என்றால் போக சொல்லுவார், போகக்கூடாதுன்னா போக சொல்லுவார். அவருடைய குழப்பத்தின் தேவனை அல்ல, தமது ஜனத்தை அவர் சரியான காரியத்தில் நடத்துகிற ஆண்டவர். இப்போது இந்த தெய்வனுடைய ஆலோசனை என்கிற அவர் நமக்குள்ளே வரும்போது அவரை ஃபுல்லாக நமக்கு அவருக்கு நம்முடைய வாழ்க்கையை கம்ப்ளீட்டாக அடாப்ட் பண்ணணும், அர்ப்பணம் பண்ணுகணும். அந்த அர்ப்பணிப்பின் வாழ்க்கை என்கிற ஒரு நிலை வரும்போது தான் ரொம்ப அற்புதமாக இருக்குது. வாசியுங்கள், சங்கீதத்தின் புஸ்தகம் 107வது சங்கீதத்தின் 10வது வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி உன்னதமானவருடைய ஆலோசனை. எல்லாம் யாருடைய ஆலோசனை? இந்த ஆலோசனை எங்கிருந்து வந்த ஆலோசனை? உன்னதத்திலிருந்து வந்த ஆலோசனை. அதனால தான் உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. அப்போது இஸ்ரவேல் ஜனங்கள் பல ஆண்டுகளாக இஸ்ரவேலுக்கு சமாதானம் அருளுகிற சமாதான கர்த்தர் வருவார் என்கிறதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். அவர் வரப்போகிறார் என்கிற ஒரு விஷயத்தை சரியான அபிஷேகத்தில் இருந்த ஆட்களும் சொல்லியிருக்கிறாங்க, தப்பான அபிஷேகத்தில் இருந்த ஆட்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க? சொல்லியிருக்கிறாங்க. சமாதான கர்த்தர் வருமளவும் அப்படின்னு சொல்லி யாக்கோபும் சொல்லியிருக்கிறாரு, அது சரியான அபிஷேகம். ஆனால் சமாதான கர்த்தர் ஒரு வர போகிறாருங்கிறத ராங் அனாயிண்டிங்கில் இருந்த பிழையாமல் என்ன பண்ணாங்க? சொன்னான். பட் எந்த அனாயிண்டிங்கில் அவங்க சொல்லியிருந்தாலும் சொன்ன காரியம் அது உண்மைதான். ஆனால் அவர் வந்தபோது, இந்த பூமியில் வந்தபோது அவர் சொன்ன காரியங்களை ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு என்ன இல்லைங்க? மனமில்லை. வேதவசனம் சொல்லுகிறது அவர் சொந்தமானதில் வந்தார். The counsel of God came to his own.
ஆனால் அவருடைய சொந்தமானவர்கள் அவரை என்ன செய்யவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ இது என்னன்னா, கிறிஸ்துவை புறந்தள்ளுதல் அப்படிங்கிறது எதனுடைய அடையாளம்னா, தேவ ஆலோசனையை வாழ்க்கை என்கிற ஒரு விஷயம் நிறைய பிரச்சனைகளால் உள்ளது. பாவம் ஒரு ஆணிவேராக இருக்கிறது, சாபம், நோய்கள், மற்ற எத்தனையோ விஷயங்கள், காரியங்கள் எல்லாம் இருக்கிறது. இவை எல்லாவற்றுக்கும் ஒரே ஒரு ஆலோசனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஆமென். அவர் நமக்குள்ளே இருக்கும்போது பாவத்திலிருந்து விடுதலை உண்டு. அவர் நம்மோடு இருக்கும்போது சாபத்திலிருந்து விடுதலை உண்டு. அவர் நம்மோடு இருக்கும்போது வியாதிகளிலிருந்து விடுதலை உண்டு, நோய்களிலிருந்து விடுதலை உண்டு, பல சாப கட்டுகளிலிருந்து விடுதலை உண்டு, நியாய தீர்ப்பிலிருந்து நமக்கு விடுதலை உண்டு. சகலவற்றிலும் விடுதலை அளிக்கக்கூடிய ஒரு மேன்மையான ஆலோசகர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. காரணம், அவர் உன்னதத்திலிருந்து வந்தவர். அந்த உன்னதமான ஆலோசனை நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, ஆலோசனை. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தன் நிருபத்தில் எழுதும்போது சொல்லுகிறார், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த காரியங்கள் எல்லாம் நமக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்றாரு, திருஷ்டாந்தங்களாக இருக்கிறது. அவர்கள் மன்னாவை புறக்கணித்து வேற ஒரு விஷயத்தின் மேலே ஆசைப்பட்டது போல கிறிஸ்துவாகிய அவரை நீங்கள் புறந்தள்ளிட்டு வேற ஒன்று என்ன பண்ணாதீங்க, தயவுசெய்து ஆசைப்படாதீங்க. அவர்கள் எல்லாரும் அதை புசித்த பொழுது அவர்கள் மரித்து போனார்கள். அப்போ வேத வசனத்தில் நம்ம வாசிக்கிறபடி நித்தியமாக இருக்கிற தேவன் மாத்திரம்தான் நித்தியமான ஆலோசனைகளை என்ன பண்ண முடியுங்க, கொடுக்க முடியும். அப்போ அவர் கொடுக்குற அந்த கிறிஸ்துவாகிய அந்த ஆலோசனை நம்மளை கடைசியில் எது வரைக்கும் கொண்டு போகுதுங்க, நித்திய ஜீவன் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்குது. ஹல்லேலூயா. சில விஷயங்கள், சில மனிதர்களால் வரக்கூடிய ஆலோசனைகள் அவர்களுக்கென்று உள்ள தூரம் என்னவோ அந்த தூரம் வரைக்கும் தான் நம்மளை என்ன பண்ணுங்க, கொண்டு போகும். இப்போ நம்முடைய மாநில முதல்வர் அவர்கிட்ட போய் நீங்கள் ஒரு ஆலோசனை கேட்டிங்கன்னா அந்த ஆலோசனை எந்த எல்லை வரைக்கும் உங்களை கூட்டு போகும் தெரியுமா? அவருடைய ஆட்சி எல்லைக்குள்ள வரைக்கும் தான் கொண்டு போகும். நீங்கள் தமிழ்நாடை தாண்டி அடுத்து ஆந்திராவுக்குள்ளே போயிட்டீங்கன்னா அந்த ஆலோசனை அங்கே என்ன ஆகாது, செல்லுபடி ஆகாது. நம்முடைய தேசத்தினுடைய பிரதமருடைய ஆலோசனை இந்த தேசத்தினுடைய வரையறைக்குள், ஆட்சி அமைப்புக்குள் மாத்திரம்தான் செல்லுபடி ஆகும். அந்த இடத்த விட்டு தாண்டி இன்னொரு அடி 2 அடி பக்கத்து தேசத்தில் நீங்கள் கால் வச்சுட்டிங்கன்னா அங்கே என்ன செய்யாது, செல்லுபடி ஆகாது. சென்னையில் நீங்கள் விமானம் ஏறி 40 நிமிஷத்தில் போய் இலங்கையில் இறங்கிடலாம். அந்த 40 நிமிஷத்தில் அங்கே போனீங்கன்னா இங்குள்ள காரியங்கள் ஒன்றுமே அங்கே என்ன ஆகாதுங்க, செல்லுபடி ஆகாது. வேணால் நம்ம பேசுகிற தமிழை புரிஞ்சுக்கிற 4 தமிழ் ஆளுங்க இருப்பாங்களோ ஒழிய இங்குள்ள காரியங்களும் சட்டத்திட்டங்களும் ஒன்றுமே அங்கே என்ன ஆகாதுங்க, ஒர்க் அவுட் ஆகாது. காரணம், எல்லாருடைய ஆலோசனைகளும் ஒரு எல்லைகளுக்கு வரையறைக்குட்பட்டது. ஆனால் தேவனுடைய ஆலோசனை என்பது அது நித்தியத்திலிருந்து வந்ததுனாலே அது நித்தியத்துக்கு போகிற வரைக்கும் அந்த ஆலோசனை நம்மளோடு கூட இருக்கும். அதனால தான் இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஏசாயா 46:10 வசனத்தை வாசிக்கும் போது வசனம் விதமாய் சொல்லுகிறது, அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும். அப்போ நித்திய ஆலோசனை ஒருத்தர் தரணும்னா எதிர்காலத்தை ஆரம்பத்திலேருந்து அவர் என்ன செய்யக்கூடியவராக இருக்கணுங்க, என்ன செய்யக்கூடியவராக இருக்கணுங்க, பார்க்கக்கூடிய ஆற்றல் அவர்கிட்ட இருக்கணும். இன்னைக்கு மனிதன் தன் வாழ்க்கையில் தனக்கென்று அருளப்படுகிற ஆலோசனைகளில் ஒரு விஷயத்தை வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளும் போது ஒரு பாயிண்ட் ஆஃப் ஸ்டேஜில் என்ன ஆகிடும்னா, யூ வில் கம் டு த பாயிண்ட் ஆஃப் காம்ப்ரமைஸ். காம்ப்ரமைஸ்னால் அதோடு கூட என்ன ஆகிடுவாங்க, சம்மதம் ஆகிடுவான். இப்போ ஒன்றும் இல்லை, நமக்கு திருமணத்துக்கு வாழ்க்கை துணையை ஏற்பாடு செய்கிறாங்க, விசாரிக்கிறோம், 4 இடத்துல நம்ம விசாரிக்கிறோம். விசாரித்தா கூட ஆஃப்டர் த மேரேஜ் தான் ரியாலிட்டி நமக்கு என்ன செய்யுதுங்க, தெரியுது. யாருக்கு தெரியுது, நம்மளை பற்றி நம்மக்கிட்ட வந்த ஆளுக்கு தெரியுது, வந்த ஆளுக்கு நம்மளை பற்றி என்ன செய்யுதுங்க, தெரியுது. ஆனால் அவங்க அவ்வளோ நல்லா சொன்னாங்களே. அப்போது 100% அக்யூரேட்டாக யாருமே என்ன பண்ண முடியாதுங்க, சொல்ல முடியாது. ஆனால் ஆரம்பத்திலிருந்து முடிவையும் முடிவிலிருந்து ஆரம்பத்தையும் காணக்கூடிய ஆற்றல் உள்ளவர் ஒருவர் தான் அந்த நித்திய ஆலோசனை நமக்கு அருள முடியும். ஆரம்பத்திலிருந்து முடிவை கண்ட அவர், முடிவிலிருந்து ஆரம்பத்தை காணக்கூடிய தேவன் ஒருவர் தான், அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. காரணம், அவர் நித்தியத்திலிருந்து வந்தவர், அவர் நித்தியத்துக்கென்று நம்மை கொண்டு போகும்படி தேவனால் அருளப்பட்ட ஒரு தெய்வீக ஆலோசனையாக இருக்கிறார். வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் இருக்கிறது என்று தாவீது சொன்னது போல ஏசாயா சொல்லுகிறான், அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை
பூர்வ கால முதற்கொண்டும் அறிவிக்கிறேன், என் ஆலோசனை நிலை நிற்கும். எல்லாரும் சொல்லுங்க. ஆனால் அந்த ஆலோசனையை அடித்து சிலுவையில் தொங்க விட்ட உடனே நினச்சிட்டான், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு கதை நினச்சிட்டான். இல்லை 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 இல்லை, இப்போ தான் ஒரு புதிய கதையை என்ன செய்துங்க ஆரம்பிக்குது. அவர் எல்லாவற்றை அவருடைய ஆலோசனை, கிறிஸ்து என்கிற ஆலோசனை அது என்றைக்கும் நிலைத்திருக்கிற ஆலோசனை. காரணம், அது நித்தியத்திலிருந்து வந்த ஒரு ஆலோசனை. இது நித்திய காலம் மாத்திரம் இருக்கிற ஒரு ஆலோசனை அல்ல. அந்த ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள். ஏசாயா 25வது அதிகாரம் 1வது வசனம், 25:1. இந்த 1லிருந்து நம்ம இந்த வசனங்களை படிக்கிறோம். கர்த்தாவே, நீரே என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். நீ அதிசயமானவைகளை செய்தீர், உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள். இது ஆலோசனைகள் உறுதியானவைகள் அப்படின்றத எப்படின்னா ஃபெய்த்ஃபுல்னஸ்ன்னு போட்டிருக்கு. அதாவது நம்பகத்தன்மை உடையவைகள், அது சத்தியமானவைகள், அதில் குறைகளும் இல்லை, பிழைகளும் இல்லை, ஒன்றும் இல்லை. அவர் தேவன் எல்லாவற்றையும் சரியாய் கொடுத்திருக்கிறார். வேதவசனம் அடுத்து சொல்லுகிறது, நீ நகரத்தை மண்மேடு மரணான பட்டணத்தை பாழுமாக்கினீர், அந்நியரின் ராஜதானியை உயிரோடு இராதபடிக்கும் என்றைக்கு கட்டப்படாதபடிக்கும் செய்தீர். ஆகையால் பலத்த ஜனங்கள் உம்மை மகிமைப்படுத்துவார்கள், கொடூரமான ஜாதிகளின் நகரம் உமக்கு பயப்படும். அடுத்த வசனத்தில் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது, கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெரு வெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்புகிற அடைக்கலமாயிருக்கிறீர், வெயிலுக்கு ஓதுகிற நிழலாயிருக்கிறீர். அவர் பலனாயிருக்கிறார், திடனாயிருக்கிறார், அடைக்கலமாயிருக்கிறார், நிழலாயிருக்கிறார். இத்தனை அற்புதமான ஒரு நிலையை கிறிஸ்து நமக்கு தமது ஆலோசனையின் மூலமாய் அருளும் போது அவரை விட்டால் இதை வேற யார் நமக்கு கொடுக்க முடியும்? அப்போது இந்த ஆலோசனை எங்கே கிடைக்கும் அப்படின்னா, சில ஆலோசனைக்கு சில இடத்துல போனால் ரொம்ப காசு ஆகும். அது சில பேருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, விஐபிகளுக்கு தான் என்ன பண்ணுவாங்க செய்வாங்க. சில சட்டத்துறையில் வேலை செய்யக்கூடிய நல்ல சீனியர் அட்வொகேட்ஸ்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்கக்கிட்ட நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு நீங்கள் போய் இது பண்ணும்போது அந்த வழக்கினுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த பிரச்சனையில் இவர் அப்பீல் ஆகணுமா இல்லை ஜூனியர் அனுப்பலாமான்றதை என்ன பண்ணுவாருங்க டிசைட் பண்ணுவார். கேஸ் ரொம்ப சென்சிட்டிவாக கொஞ்சம் டஃப்பாக இருக்குதுன்னா ஆர்குமெண்ட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். எங்கே இதில் கோர்ட் சேம்பரில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். பாயிண்ட்ஸை கடீர்னு எடுத்து என்ன செய்யணுங்க வைக்கணும். அதுக்கேற்ற எல்லா தரவுகளும் அவங்க கையில் என்ன செய்யணுங்க இருக்கணும். பாயிண்ட் அண்ட் பாயிண்ட்டாக பேசணும். அதுக்கு அந்த ஜூனியர்களுக்கு சில பேருக்கு என்ன இருக்காதுங்க, ரொம்ப பழக்கம் இருக்கா. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா கூட கூட்டு போவாங்க, கோர்ட் சேம்பரில் கூட்டு போவாங்க. இவர் ஆர்குமெண்ட் பண்ணும்போது அவங்க பக்கத்தில் நின்று என்ன செய்வான் கவனிப்பான். ஏதாவது ஒரு சின்ன சப்ப விஷயமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஜூனியர்கிட்டே சொல்லிடுமா, நீயே போய் அதை பார்த்துட்டு வந்துருப்பா, நீயே முடிச்சுட்டு வந்துடு அப்படின்வாரு. ஆனால் உயர்ந்த இடத்துலேருந்து ஒரு ஆலோசனை ஒருத்தருக்கு கிடைக்குதுன்னா தட் வில் பி வெரி எக்ஸ்பென்சிவ். டெல்லியில் ஹைகோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டில் ராம் ஜெத்மலானின்னு ஒரு பெரிய அட்வொகேட் இருந்தார். அவர் ஒரு நிமிஷத்துக்கு எத்தனையோ லட்சம் வாங்குவார். நேருடைய அப்பா மோதிலால் நேரு கூட ஒரு பிறகு சிறந்த வழக்கறிஞர். அவர் அந்த காலத்திலேயே ஒரு எத்தனையோ சில நிமிஷங்களுக்கு பல லட்சங்களை வாங்கியிருக்காரு. அது சொல்கிறதெல்லாம் 1930s 20s உள்ள காலங்கள். அப்படிப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் அந்த தேவனுடைய ஆலோசனை அப்படின்னு வரும்போது இது விஐபி ஆலோசனை, இது சாதாரண மனுஷனுக்கு ஆலோசனை அப்படிலாம் கிடையாதுங்க. அவர் எளியவனுக்கும் திக்கற்றவனுக்கும் விதவைக்கும் பரதேசிக்கும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். ஹல்லேலூயா. சிலர் இந்த சிம்பத்தட்டிக் பேசிஸில் போயிடுவான். நாங்கள் ரொம்ப ஏழைங்க, ரொம்ப கஷ்டங்க, வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்கன்னு சிம்பத்தி பேசிஸில் காரியம் ஜாதிகன்னு ட்ரை பண்ணுவான்.
அவன் பணக்காரன், அவன் கொடுத்துருக்குறாங்க பணங்க, அப்படிலாம் கிடையாதுங்க. இயேசுவினிடத்தில் வந்தால் எவனுடைய காரியங்கள் நியாயமாக இருக்கிறது அவன் எல்லாருக்கும் கர்த்தரால் உதவி செய்ய முடியும். ஆமென். ஒரு எளியவனுடைய கண்ணீருக்கு பதில் கொடுக்குற அதே ஆண்டவர் ஆபிரகாமினுடைய கண்ணீருக்கும் கர்த்தர் என்ன கொடுக்குறாருங்க? பதில் கொடுக்கிறார். அவர் பட்சபாதம் இல்லாத தெய்வம். ஆமென். அப்போ வேத வசனம் சொல்லுகிறது, அவர் ஏழைக்கு கூட பலனாயிருக்கிறார், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனாயிருக்கிறார், பெருவெள்ளத்துக்கு தப்பும், அடைக்கலம் வெயிலுக்கு ஒதுங்கும். உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு சுப்ரீம் கவுன்சிலை கையில் வச்சுக்கிட்டு நாங்களாம் ஏழைங்க, நாங்களாம் எங்கே போவோன்ற வார்த்தையை சொல்கிறதே மகா பெரிய பாவம். என்னது? நாமெல்லாம் என்ன பண்ணுறதுங்க? அவங்களுக்கெல்லாம் காசு இருக்குதுங்க, காசை வச்சு என்னென்னமோ பண்ணுவானுங்க. அவங்க காசை வச்சு என்ன வேணாலும் பண்ணட்டும், ஆனால் காசே இல்லாமல் எல்லாத்தையும் பண்ணுறவர் நம்மளோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், நான் அவங்கள்ட்ட காசு இருக்குதுங்க, அப்போலோவில் போய் படுத்துட்டு வைத்தியம் பண்ணுவாங்க. நீ அப்போலோவுக்குன்னா போ, நீ பரலோகத்துக்குன்னா போ, நீ எங்கன்னா போய் வைத்தியம் பண்ணு. சுகம் கொடுக்குறவர் சொட்டா மாத்திரம்தான் சுகம் உண்டு. ஜீவனுக்கு அதிபதி அவர் ஒருவர் மாத்திரமே. இதெல்லாம் புரிஞ்சு வச்ச முன்னோர்களே சொன்னான், தடுக்கி விழுந்து செத்தவனும் உண்டு, பாம்பு கடிச்சு உயிர் பழைச்சவனும் உண்டுன்னுவான். அப்போது காரணம், அதனுடைய அடிப்படை சித்தாந்தம் என்னன்னா, ஜீவன் யார் கையில் இருக்குது? கடவுளுடைய கரத்தில் இருக்கிறது. அதனால நாம் எந்த ஒரு விஷயத்திலேயுமே we are not inferior, நாம் எதற்கும் தாழ்ந்தவர்கள் அல்லவே அல்ல. எல்லா நிலைகளிலேயும் கர்த்தர் நம்மளை எப்படி தான் வச்சிருக்கிறாருங்க? உயர்வான இடத்தில், உயர்வான ஸ்தானத்தில், உயர்வான இடத்தில். அதனால தான் வேதத்தில் பக்தன் எழுதுகிறான், இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. ஹல்லேலூயா. யாக்கோபுக்கு தமது வசனங்களை, இஸ்ரவேலுக்கு தமது பிரமாணங்களை. இன்னைக்கு உலகத்தில் எத்தனை இறை நம்பிக்கை இருக்கிற, எத்தனை இறை நம்பிக்கைகள். இன்னைக்கு காலையில் அவன் வீட்டுக்கு பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கலாம் கூட்டி உட்காத்தி வச்சு கடவுள் பேசுகிறார் யார் சொல்ல முடியும்? ஒருவரும் சொல்ல முடியாது. அதுக்கு வாய் இருந்து பேசாதது, கண்கள் இருந்து காணாதது, மூக்கிருந்து முகராது. இந்த கால வேளையில் நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ளவர். தமது ஜனத்தை அவர் கூட்டி சேர்த்து அவர்கள் மத்தியிலே அவர் தமது ஆலோசனை அனுப்புகிற ஆலோசனை கர்த்தர் அவர். காரணம், இயேசு ஜீவிக்கிறார். இயேசு ஜீவனோடு கூட இருக்கிற தெய்வம். இந்த ஆலோசனை என்ன செய்துன்னா, நீதிமொழிகளில் பக்தன் எழுதுகிறான், 1வது அதிகாரம் நீதிமொழிகளின் புத்தகம் 20வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது, வீதிகளில் சத்தமிடுகிறது, அது சந்தடியுள்ள தெருக்களிலும் ஒலிமுக வாசலில் நின்று பட்டணத்தில் தன் வார்த்தைகளை வசனித்து சொல்லுகிறது. பேதைகளே, நீங்கள் பேதமை விரும்புவதும், நிந்தனைக்காரரே நீங்கள் நிந்தனையில் பிரியப்படுவதும், மதியினரே நீங்கள் ஞானத்தை வெறுப்பதும் எது வரைக்கும் இருக்கும்? கத்துது அது பாட்டுக்கு. எது? ரோட்டில் நின்று கத்துது ஞானம். பேக்கா இருக்காதீங்கப்பா, இன்னும் மக்கா இருக்காதீங்க, இன்னும் பேதையாக இருக்காதீங்க. உங்கள் முட்டாத்தனத்தை, பேதமத்தனத்தை உலகத்தில் பிசாசு பயன்படுத்தி உங்களை இன்னும் நாசமாக்கிட்டு இருக்கிறான். ஞானமாக்கிய நான் கூப்பிட்றேன், என்கிட்ட வாங்கன்னு. ஆனால் அது என்ன பண்ணுதுன்னா, கடிந்து கொண்டு கூப்பிடுது. என்னது? அப்போ அந்த ஞானம் நம்மளை கூப்பிடும்போது ஏன் கடிந்து கொள்ளுதுன்னா, நாம் வேற ஒரு போக்கில் என்ன செய்கிறோங்க, போயிட்டுருக்குறோம். அப்படிப்பட்ட ஒரு வேகத்தில் போகிற ஒன்றா அப்படி நிற்க வைக்கணுன்னா மெதுவாக பேசினாலாம் என்ன செய்யாதுங்க. ஆமாம், இப்போது தவறி இந்த கையில் இருக்கிற பாட்டில் விழப்போதெல்லாம் கையில் இருக்கிற டம்ளர் விழப்போகுது அப்படியா சொல்கிறது, எல்லாம் விழப்போகுதுங்க அப்படின்னு ஒன்று என்னமோ ஒரு சுதாரிப்பு எனக்குள்ளே வருது இல்லையா? அப்போ கர்த்தர் அப்படியே மக்குங்க மாதிரி அப்படியே போயிட்டுருக்குறாங்க மனுஷர்கள். ஏன்னா பிசாசு என்ன பண்ணுறான்னா, ஒரு மாடு அடிக்கப்படுவது போலவும் ஒரு மூடன் விலங்கிடப்பட்டு தண்டனைக்கு போவது போல அப்படியே என்ன செய்யுதுங்க, கூட்டிகிட்டு போகுது. கூட்டிகிட்டு போனது எப்படி கூட்டு போகுது? ரொம்ப அழகாக சூப்பராக பேசி அதை அவனை அப்படியே சொக்குப்படி வச்சு, என் மஞ்சத்தை ரத்தின கம்பளங்களாலும் விசித்திரமான எல்லா விதமான வாசனை திரவியங்களால் நிரப்பியிருக்கிற புருஷன் வீட்டிலே இல்லை. எங்கே வேற போயிட்டான்? உன்னோட மெய்யான கவுன்சிலர் வெளியே போயிட்டான். அதனால் நீ வாக்கும் வா, சம்பவமாக இருப்போம், இன்பங்களால் புரிப்போம். புருஷன் வீட்டிலே இல்லை, தூர பிரயாணம் போனான். அப்படியா? அப்படியா? அதுவும் எங்கே தான் கத்துது? வீதியில் தான் கத்துது.
வீதியில் ரெண்டும் கத்தும். ஆனால் உன்னை நேசிக்கிற தெய்வம் ஒரு இடத்துல கத்தி கொண்டிருக்கிறாரு. வேதம் சொல்லுகிறது, இந்த வார்த்தைக்கு, இந்த வஞ்சக வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ஒரு மூடன் போகிறான், அம்பு அவன் ஈரலை பிளந்தது. இந்த காலவேளையிலே நீ அழிவுக்காக அழைக்கப்படவில்லை, ஜீவனுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறவன். நீ பிழைத்திருக்கும்படி அழைக்கப்பட்டவன். நீ மரணத்துக்காக அழைக்கப்பட்டவன் அல்ல, சாபத்துக்காக அழைக்கப்பட்டவன் அல்ல, ஆசீர்வாதத்திற்கும் ஜீவனுக்கும் நன்மைக்கும் நீ அழைக்கப்பட்டவன். Listen to the voice of God. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், வனாந்திரத்திலே கோபமூட்டினது போலும், சோதனை நாளில் நடந்தது போலும் உங்கள் இருதயத்தை என்ன செய்யாதீர்கள், கடினப்படுத்தாதீர்கள். இந்த காலவெளியிலே கிறிஸ்துவாகிய ஆலோசனை உங்களுக்கு தேவை என்றால், அவரை ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அவரை ஏற்றுக்கொண்டதன் அடையாளமாய் அவர் சொல்லுகிறதை தயவு செய்து கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்டுக்கடவன். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு என்ன கொடுக்கிறது, செவி கொடுக்கிறது. ஆனால் ஒரு கூட்ட ஜனம் என்ன சொல்லுது, என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புகள், என் ஆவி உங்களுக்கு அருள்வேன், என் வார்த்தைகள் உங்களுக்கு தெரிவிப்பேன், நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள், என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை, என் ஆலோசனைகளை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை எல்லாம் என்ன செய்தீர்கள், வெறுத்தீர்கள். ஆகையால் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படுற காரியம் வரும்போது நான் ஆகடியம் பண்ணுவேன். நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போல் வரும்போதும், ஆபத்து சூறாவளி போல் உங்கள் மேல் நேரிடும் போதும், நெருக்கமும் இடுக்கணும் உங்கள் மேல் வரும்போது நான் என்ன பண்ணுறேன்றாரு, ஆகடியம் பண்ணுவேன். அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், அப்பொழுது நான் என்ன பண்ண மாட்டேன். அப்போ தேவனுடைய சத்தம் தொனிக்கப்படுற நேரத்தில் கேட்கணும். அது ஆண்டவர் நம்மளை விட்டு தூரமாக போனதுக்கப்புறம் நம்ம கூப்பிட்டு என்ன இல்லைங்க, பிரயோஜனம் இல்லை. அந்த காலத்தில் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த ஐஸ் வித்துட்டு வருவேன் ஒருத்தர். இந்த ஒரு தள்ளு வண்டி மாதிரி இருக்கும், 2 சின்ன டயர் வச்சு ஒரு உருட்டு வண்டியில் என்ன செய்வான், ஐஸ் ஐஸ்ன்னு கத்திக்கிட்டு வந்து ஒரு இது இருக்கும், இந்த பஸ்ஸில் இருக்க ஹார்ன் மாதிரி. ஆமாம், அவன் கரெக்டாக ஒரு 11 அந்த டைம் தான் அப்படி ரோட்டில் கிராஸ் ஆவான். சில சமயத்தில் அந்த கூறுகட்ட பையன் சரியாக சத்தம் போடாமல் போயிடுவான். ஆனால் அவன் எங்கே போனாலும் விடுறதில்லை, பின்னாடியே ஓடி ஒரு கப் ஐஸு, ஒரு பால் ஐஸு, குச்சி ஐஸ், அப்போல்லாம் மூங்கி குச்சியில் இருக்கும். நீங்களாம் சாப்பிட்டுக்கீங்களான்னு தெரியல. அப்போது எங்களுக்கு அப்போல்லாம் ஒரு அந்த பால் ஐஸு குச்சியில் வச்சுருக்க சாப்பிட்றது வந்து அருண் ஐஸ்கிரீமில் போய் சாப்பிட்ற மாதிரி அப்போ எங்களுக்கு ஒரு ஃபீலிங். அவன் போனாலும் அவனை என்ன பண்ணுறது இல்லைங்க, விடுறதில்லை, தொடர்ந்து போய் என்ன செஞ்சுட்டு வந்துடுறது. ஆனால் ஆண்டவர் கூப்பிட்றாரு. உன்னத பாட்டியில் மணவாட்டியின் இடத்துல ஆண்டவர் டீல் பண்ணும்போது ஒரு துக்ககரமான ஒரு சம்பவம் நடக்குது. மணவாட்டியை தேடி மணவாளனே வந்துட்டார். எங்கே வந்துட்டார், வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு வந்துட்டு என்ன பண்ணான்னா கதவை தட்டுறார். இது கொழுப்பத்து என்ன பண்ணுதுன்னா, நான் இப்போ தான் குளிச்சுட்டு வந்து ரெஸ்ட்டில் இருக்கிறேனாக்கும், நான் நைட்டி போட்டு படுத்துருக்கிறேனாக்கும் அப்படிங்குது. அப்புறம் அவர் இன்னும் என்ன பண்ணுறாருன்னா, எப்படியாவது இவளை அட்ராக்ட் பண்ணணும்னு சொல்லி அவர் சாவியின் துவாரத்தில் வேறு எதை விடுறாருங்க, அப்போ விரலை விடுற அளவுக்கு பெரிய ஓட்டை வச்சுருந்துருக்குறான். பார்க்குறாரு, அப்படியாவது அந்த விரலை பார்த்தாவது அந்த அட்ராக்ஷனில் வரும்னு பார்க்குறாரு. அப்போது கடைசியில் அவர் கெஞ்சி அந்த தாப்பால் அப்படியே இப்போ உலுக்கிக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அப்படி கையில் இருந்து அந்த வெள்ளைப்போலை என்ன செய்யுதுங்க, அதுலேருந்து வடியுது. இது சோக்காளி பொம்பளை அவ்வளோ நேரம் படுத்து இருந்துட்டு மெதுவாக எந்திரிச்சு போது, இந்த வெள்ளைப்போளத்தினுடைய வாசனை அவ்வளோ நல்லா இருக்கு. ஆனால் யாரை காணோம், நேசரே. ரோட்டுக்கு ஓடுறா, என் நேசரை கண்டீர்களா, நேசரை கண்டீர்களா. வழியில் இருக்கிறவன் பிடிச்சி என்ன பண்ணிட்டான், அடித்தானுங்க. அப்போ தேவன் நம்முடைய வாழ்க்கையில் தேடி வரும்போது உடனே கதவை திறந்து உள்ளே ஏற்றுக்கணும். அவர் போனதுக்கப்புறம் என் நேசரை கண்டீர்களானா, உன்னை காயப்படுத்த, உன் வாழ்க்கை அழிக்க யாரோ ஒருவன் காத்து கொண்டு இருக்கிறான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேற ஒன்றுக்கும் வரான். ஆனால் உன் வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்க விரும்புகிற உன் மணவாளனாகிய கிறிஸ்து உன்னை சந்தோஷப்படுத்தி, உன்னை நிறைவாக்கி, உன்னை வாழ வைத்து அவர் உன்னை மேன்மைப்படுத்த விரும்புகிற ஆண்டவர். அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், வேதம் சொல்லுகிறது, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில். வேதவசனத்தை கரெக்டாக கடைசியில் எப்படி கன்க்ளூட் பண்ணுகிறாருனால், எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ,
இந்த காலவேளையில் நீங்கள் ஜானி பிரதருக்கு செவி கொடுக்கவில்லை, எனக்குள் இருந்து பேசுகிற ஆவியானவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். எனக்கு செவி கொடுக்கிறவனவனோ அவன் விக்கிரமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் என்ன செய்வான்? அப்போ இந்த ஆலோசனையாகிய கிறிஸ்துவை பற்றி ரொம்ப அழகாக யோசையா தன்னுடைய 46வது அதிகாரத்தின் 11வது வசனத்திலே தீர்க்க தரிசனமாய் உரைக்கிற வார்த்தையை நம்ம வாசிப்போம். உராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கில் இருந்தும் என் ஆலோசனை நிறைவேற்றுகிற மனுஷனை தூரத்திலிருந்து என்ன செய்கிறேன்? வரவழைக்கிறேன். அதை சொன்னேன். எங்கே சொன்னேன்? உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார் என்று நான் சொன்னேன். பழைய ஏற்பாட்டு காலம் முழுவதிலும் நான் சொன்னேன். எல்லா பரிசுத்தவான்கள் மூலமாக சொன்னேன், தீர்க்கதரிசிகள் மூலமாக நான் சொன்னேன். நான் சொன்னதை நிறைவேற்றுவேன். அதை நான் என்ன பண்ணினேன்? திட்டம் பண்ணினேன். அதை செய்து முடிப்பேன். அவர் நிறைவேற்றின திட்டமானது பெத்லகேமிலே கிறிஸ்துவில் நிறைவேறி முடிந்தது. அதனால்தான் வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தர் எனக்காக எல்லாவற்றை என்ன பண்ணுவார்? அவர் வந்தவர் ஆதியிலே தமது சிந்தையிலே தீர்மானித்திருந்த தமது ரட்சிப்பின் திட்டத்தை அவர் திட்டம் பண்ணினார், அதை சொன்னார், அதை நிறைவேற்றவரே இந்த பூமியில மனுஷ சரீரத்தில் வந்தார். அவர் 33 ஆண்டு காலம் வந்தார், கல்வாரிக்கு சென்றார், அவர் மரித்து ஜீவனை முடித்து எல்லாம் முடிந்தது என்று சொல்லி அந்த திட்டத்தை அவர் நிறைவேற்றி முடித்தார். இது கிழக்கிலிருந்து வருகிற உராய்ஞ்சுகிற பட்சி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ ஆலோசனை அப்படின்னா அவரே நமக்கு ஆலோசனை, அவரே நமக்கு ஞானம். ஆனால் தான் 8:14 நீதிமொழிகளிலே வாசிக்கிறோம், ஆலோசனையும் மெய் ஞானமும் என்னுடையவைகள். இந்த உராய்ஞ்சுகிற பட்சியை குறித்து ஏசாயா 9 வாசிக்கும் பொழுது பக்தன் சொல்லுகிறான், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்க, அவர் நாமம் அதிசயமானவர். அவர் என்ன கர்த்தா? அவர் என்ன கர்த்தா? ஆலோசனை கர்த்தா. ஆலோசனை கர்த்தர் அல்ல. சிலர் நிறைய பேர் இந்த வசனத்தை படிக்கும்போது ஆலோசனை கர்த்தர்னு படிப்பாங்க. அப்படி படிக்கக்கூடாது. ஆலோசனை கர்த்தர் அல்ல, ஆலோசனை கர்த்தா. வசன கர்த்தான்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி இவர் என்ன கர்த்தா? அவர் ஆலோசனை கொடுக்கக்கூடியவர், அவ்வளோதான். இஸ் அ கவுன்சிலர். அவர் தேவன், அவர் நித்திய பிதா, அவர் சமாதான பிரபு. ஆகவேதான் 32வது வசனத்தில் சொல்லுகிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு என்ன கொடுப்பேன்? ஆலோசனை கொடுப்பேன்கிறார். அப்போ யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 13-14 வாசிக்கும் பொழுது, சத்திய ஆவியாகி அவர் வரும் பொழுது அவர் சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை என்ன செய்வார்? நடத்துவார். சகல சத்தியத்துக்குள்ளும்னா வெறும் வசனமாகி இன்டலெக்சுவல் நாலேஜுக்குள்ள இல்லை, இது நம்முடைய வாழ்க்கையின் மெய்யான நிலை என்னதென்பதற்கான ஒரு இடத்துல கர்த்தர் நம்மளை என்ன செய்வாருங்க? கொண்டு போய் நிறுத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல், எல்லாரும் சொல்லுங்க, அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் நாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு என்ன செய்வார்? அறிவிப்பார். அவர் என்னுடையதிலிருந்து உங்களுக்கு அறிவிப்பதினாலே என்ன செய்வார்? அப்போது சத்திய ஆவியானவர் பேசுகிற காரியங்கள் யாருடையதிலிருந்து எடுக்கப்பட்டது? இந்த வசனத்தை சொல்கிறது யார்? இயேசு கிறிஸ்து. அவரே சொல்கிறார், அவர் என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால யாரை மகிமைப்படுத்துவார்? அதனால தான் இயேசு ஜெபம் பண்ணார், ஆண்டவரே பிதாவே, பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நீர் என்ன செய்யும்? மகிமைப்படுத்தும். அப்போ இந்த பூமியில் நம்மளுக்கு அருளப்பட்டிருக்கிற ஒரு தெய்வீக ஆலோசனை கிறிஸ்துவே. அப்போ கிறிஸ்துவாகிய ஆலோசனை என்கிற ஒரு விஷயம் இந்த பூமியில் இல்லாமல் எதுக்குமே என்ன கிடையாதுங்க? தீர்வு கிடையாது. அப்போ இந்த உலகம் உலகத்தில் உள்ள பல இறை நம்பிக்கைகள் எல்லாம் பாவத்தை பற்றி பேசுது, பாவத்துக்களால் உண்டாகிற விளைவை பற்றி பேசுது, மரணத்தை பற்றி பேசுது, மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குதுங்கிறது அளவுக்கெல்லாம் பேசுது. பட் இதெல்லாம் எங்கே சாத்தியம் அப்படிங்கிறதுக்கு எங்கேயுமே என்ன கிடையாதுங்க? பதில் இல்லை. அதுக்கு அவங்க 1008 விளக்கம் கொடுக்குறாங்க, நீ இதை பண்ணு அது பண்ணுன்னு அவங்க பரிகாரங்கள் சொல்கிறாங்களே ஒழிய நாம் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் அல்ல. கிறிஸ்து நமக்காக எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணினாருங்க? செய்து
நிறைவேற்றி முடித்தார். அப்போது இந்த கிறிஸ்துவுக்கிட்ட நம்ம வரும்போது எப்படி வரணும்னு கேட்டிங்கன்னா, அவரிடத்துல நம்ம வரும் பொழுது அந்த இருதயத்திலே சுத்த மனசாட்சி உள்ளவர்களாய் வாசிப்போம். இந்த வசனத்தை சொல்லிவிட்டு நான் செய்தியை நிறைவு பண்ணுறேன். பேதுருக்கு எழுதின நிருபத்தில் 1 பேதுரு 3வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து நம்ம படிக்கணும். அந்த ஆவிகள் பூர்வ காலத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களில் தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள். அந்த பேழையினாலே எல்லாரும் சொல்லுங்க, சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினால் என்ன பண்ணப்பட்டார்கள்? காக்கப்பட்டார்கள். அடுத்த வசனத்தில் அதுதான் ரொம்ப முக்கியமான வசனம் 21. அதற்கு ஒப்பனையாக என்ன? அதே மாதிரி சேம் பேட்டர்ன். ஞானசானமானது, நல்லா கவனிங்க, எது ஞானசானமானது? மாமிச அழுக்கை நீக்குதலா இல்லாமல். அப்போ ஞானசானம் என்கிற ஒரு காரியம் எதை நீக்காதுங்க? உடம்பில் இருக்கிற அழுக்கை நீக்காது. அது நம்முடைய மாம்ச அழுக்கை நீக்குதலா இராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. எல்லாரும் சொல்லுங்க. அப்போ அந்த தெய்வீக ஆலோசனை இடத்துல வரும்போது சந்தர்ப்பவாதமாக வரக்கூடாது. அதெல்லாம் இன்றைக்கு காலையில் டேவிட் ஜெபம் பண்ணும்போது எம்பசைஸ் பண்ண வசனம் அதுதான். நாம் கிறிஸ்துவின் மேலே இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேலே நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்கள். அப்போ வாழ்க்கையில் நமக்கு எத்தனையோ பிரச்சனை இருந்தது. எங்கெங்கேயோ போனோம், மந்திரத்துக்கு போனோம், தந்திரத்துக்கு போனோம், அங்கே போனோம், இங்கே போனோம், எல்லாரும் கைவிட்டாங்க. கடைசியில் எந்த ஆலோசனை உங்களை காப்பாத்துச்சு? எந்த ஆலோசனை? கிறிஸ்துவாய் ஆலோசனை தான் உங்களை காப்பாத்துச்சு. என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளது. வந்தான், ஜோம் பண்ணா, ஆண்டவர் விடுதலை கொடுத்தா, சோகம் பண்ணாரு. டாக்டர் சொன்னா செத்து போயிடுவேனார். கர்த்தர் ஆயுசை கூட்டி கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஆலோசனையை வாங்கியாச்சு, உயிர் படைச்சாச்சு. இப்போ எப்படி இருக்கணும்? அந்த தேவனை பற்றும் நல் மனசாட்சியோடு கூட செய்கிற உடன்படிக்கை. சிலருக்கு இந்த ஞானசானத்தை பற்றி உள்ள இம்பார்ட்டன்ஸே தெரியல பாருங்க. சும்மா அது ஏதோ கிறிஸ்தவத்தில் சேர்றதுக்கு ஒரு சடங்கு போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு சாக்கிரமந்து மாதிரி என்ன பண்ணுறதுன்னா போயிட்டு முங்கி எந்திரிச்சு வந்துடுறது. ஆனால் அதனுடைய உண்மை தன்மையை நல்லா உணர்ந்துருக்கணும் பாருங்க. ஞானசான தொட்டிக்குள் நாம் இருக்கும்போது இது என்ன பண்ணுறோன்னா தேவனோடு செய்து கொள்ளுகிற உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை என்ன உடன்படிக்கை தெரியுமா? நல்ல மனசாட்சியில் செய்கிற உடன்படிக்கை. அப்போது தொட்டிக்குள்ளே இறங்கிறதுக்கு முன்னாடி நம்ம மனசாட்சி எப்படி இருக்கணுங்க? சுத்தமாக இருக்கணும். நான் ஆண்டவரிடத்தில் வந்திருக்கிறேன், அவர் என் பாவங்களை எனக்கு மன்னித்திருக்கிறார், என் வியாதிகளை எனக்கு சுகமாயிருக்கிறார், எனக்கு நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அவருடைய வழிகளிலே நான் உண்மை உத்தமமாக எந்த சூழ்நிலை வந்தாலும் கலப்பையின் மீது கை வைத்துட்டு நான் என்ன பண்ண மாட்டேன். திரும்பி எனக்கு என்ன சூழ்நிலை வரட்டும், என்ன போராட்டம் வரட்டும், இழப்பு வரட்டும், நஷ்டம் வரட்டும், நிந்தை வரட்டும், அவமானம் வரட்டும், நான் பின்னால் போகவே மாட்டேன். ஏனென்றால் நான் கிறிஸ்துவோடு கூட இந்த சுத்த மனசாட்சியில் தேவனோடு என்ன பண்ணியிருக்கிறேன். அதனால தானே திருமணத்தில் கூட கேள்வி கேட்குறாங்க. திருமணத்தில் சில பேர் கேள்வி கேட்கும்போது ஃபார்மாலிட்டிக்காக சொல்லிடுவேன், ஆமாம் ஆமான்னு. நன்மையிலும் தீமையிலும் கல்யாணம் பண்ண போகிறோம், ஒழுங்காக உஷாராக பதில் சொல்லுங்கள். ஆமாம், அதனால தான் கேட்பாங்க. இது எல்லாத்தையும் சொல்லி முடித்ததுக்கப்புறம் நம்மளே இழுத்து விட்டுருவாங்க இந்த ஐயர்மாருங்க. என்ன பண்ணுறது? இவர்கள் தேவனுடைய சமூகத்திலும் பரிசுத்தவான்களின் முன்னிலையிலும் ஒருமித்து வாழ சம்மதித்தபடினால் இவர்களை கணவனும் மனைவியுமாக நான் என்ன செய்கிறேன்? அறிவிக்கிறேன். நம்மளையும் சேர்த்து இழுத்து விட்டுருவார். என்னென்னா ஆண்டவருக்கு முன்னால் மாத்திரம் இல்லைப்பா, மனுஷர் பரிசுத்தவான் உங்கள் முன்னாலேயும் நீங்கள் என்ன கொடுத்துருக்குறீங்க? வாக்குறுதி கொடுத்துருக்குறீங்க. அதனால தான் கிறிஸ்தவ திருமண வைபவங்களெல்லாம் அவ்வளோ ஒரு சீக்ரெட்டாக நம்ம என்ன செய்கிறோம், பண்ணுறோம். அவன் அந்த கையை பிடிச்சி வாக்கு கொடுக்கும்போது சும்மானாச்சுங்க பேருக்குனாச்சும் என்னத்தையும் அன்றைக்கி அந்த சம்பவத்தை முடிக்கணுமேன்னு சொல்லிட்டு நன்மையிலேருந்து மேலும் வாழ்விலிருந்து வாழ்வில் சுகத்திலிருந்து விட்டுட்டு விட்டுறான்னு வச்சுக்கோங்களேன். சரியாக வராது பாருங்கள். அது எங்கேருந்து வரணும்?
அந்த வெளிநாட்டில் நமக்கு நம்ம இந்தியர்களுக்கு வந்து பொதுவாகவே அந்த மனுஷரோடு கூட நம்ம போகும்போது அந்த டக்குன்னுலாம் ரொம்ப ஸ்ட்ராங் இம்ப்ரெஷன்ஸ்லாம் நமக்கு டக்குன்னு வராது. நம்ம கை கொடுக்கும்போது ரொம்ப தெரிஞ்ச ஆளாக இருந்தால் கட்டி பிடிப்போம், என்னமோ பண்ணுவோம். முதல்ல அப்படி மென்மையாக அப்படி கொடுப்போம், அப்படி வாங்குவோம், அப்படி போவோம். நான் அமெரிக்காவில் போனேன், எனக்கு இந்த பழக்க வழக்கம்லாம் தெரியாது. இப்படி லேப்டாப் கொடுத்த பார்த்தோன்னா ஒய் வாஸ் டச்சிங் ஸோ சாஃப்ட், ஸ்ட்ராங்காக அப்படின்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ உண்மையிலே என்னுடைய நட்பை என்ன செய்கிற, அப்படி பிடிச்சி ஒரு உழுக்குறேன்னா என்ன அர்த்தம்? என்னுடைய சகோதரத்துவத்தை நீ என்ன பண்ணுகிறாய் என்ற அர்த்தம், ஏற்றுக்கொள்ளுகிறாய் என்பது அர்த்தம். கல்யாணம் பண்ணி 4 நாள் அப்படி தோளில் கை போடுறது என்னவோ, பஸ்ஸில் வண்டியில் அப்படி போகிறது என்னவோ, ஒரு 2 வருஷம் கழிச்சு தோளில் கை வச்சு கையெடுன்னுவான். அவ்வளோதான், பிடிச்சி போயிடுச்சு, கசப்பாயிடுச்சு. இது சரிப்படாது ராஜா. நல் மனசாட்சியில் செய்த உடன்படிக்கைனா நீ பொக்க கிளவன ஆகிற வரைக்கும் அந்த ஸ்பிரிட்லேயே என்ன செய்யணும், போனால் அப்போ தான் குடும்பம் நல்லாயிருக்கும். இதுதான் தேவனோடு செய்து கொள்கிற உடன்படிக்கை. அதனால் ஞானசானம் அப்படியே சுடுதண்ணியை காலில் ஊற்றிக்கிட்டு இப்படியே ஒத்த காலில் இப்படி நிற்கிறது ஆளுக்களுக்கெல்லாம் நான் சொல்கிறேன், முதல்ல உன் இருதயத்தை உன் சுத்த மனசாட்சியாய் தேவனோடு செய்து கொள்கிற உடன்படிக்கை ஞானசானம் என்பதை புரிந்து கொள். அப்போது இந்த கவுன்சிலை நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்கன்னா அதாவது புலிவாலை பிடிச்ச கதையாயிடக்கூடாது. புலிவாலை பிடிச்சிட்டா விடவும் முடியாது, விட்டா கடிக்கும். அதனால் தேவனுடைய ஆலோசனை வந்துச்சுன்னா உங்களை முற்றிலுமாக கண்ட்ரோல் எடுத்துக்கும். விட்டுட்டிங்கன்னா அது வேற ஒன்றை பண்ணி விட்டுட்டு போயிடும். அதனால தான் எபிரேயரில் எழுதும்போது பக்தன் எழுதுகிறான், அப்படிப்பட்டவர்கள் இந்த வழிகளை அறியாமல் இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கின்றது, நலமாக இருக்கும். முன்னிலைமை விட அவர்கள் பின்னிலைமை அதிக கேடாக போயிடும். அப்போ இந்த கால வேளையில் தேவனுடைய ஆலோசனை நித்திய காலமாகவும். அப்போது இஸ்ரவேல் ஜனங்கள் 6 லட்சம் பேர் புறப்பட்டாங்க. அந்த ஆலோசனைக்கு உண்மையாக ஒப்பு கொடுத்தது 2 பேர் தான். ஏங்க 6 லட்சம் எங்கே இருக்குது, 2 பேர் எங்கெங்க இருக்குது? அது விகிதாசாரத்தில் என்ன செய்யலைங்க, ஒரு 25-75 கூட வரலங்க. அது 0 புள்ளி இப்படி போகுது, not even 1%. இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாய் அவர்களுக்கு சம்பவித்தது. அப்போது எகிப்தை விட்டு புறப்படும் போது கூட்டிகிட்டு போகிறாரு ஒருத்தர் அப்படின்னும் போது அந்த தேவ ஆலோசனை ரொம்ப நல்லா இருந்தது. வனாந்திரத்துக்கு வரதான் அவங்களுக்கு அந்த தேவ ஆலோசனை எப்படி மாறிச்சு, வெறுப்பாக மாறிச்சு. வெறுப்பாக மாறினால சரிப்பா உங்களுக்கு தான் வெறுப்பாயிடுச்சுல, நீங்கள் எல்லோரும் மறுபடியும் எங்கே போயிருங்க, உங்களுக்கு பஸ் அரேஞ்ச் பண்ணி தரேன், ஏசி பஸ்ஸு, நீங்கள் எல்லோரும் எகிப்துக்கே போயிருங்கலாம் சொல்லலை. ஒன்று அங்கேயும் போக விட மாட்டார், இங்கேயும் போக விட மாட்டார், வழியிலே சோழியை முடிச்சு போடுவார். நீ வழியிலே சாகும்படி அழைக்கப்பட்டவன் அல்ல, மரணத்தில் இருந்த நீ ஜீவனுக்குள் உட்பிரவேசிக்க கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். இந்த அழைப்பு உன்னதமான அழைப்பு, மேன்மையான அழைப்பு, ஆசீர்வாதமான அழைப்பு, மேன்மையை தந்து நம்முடைய வாழ்க்கையை கழிகூறப்பட்டுகிற ஒரு அழைப்பு. ஆனாலும் வேதத்தில் வாசிக்கிறோம், காலேபும் யோசுவாவும் மாத்திரம் அவர்கள் என்ன ஆவியுள்ளவர்களாக இருந்தார்கள், வேற ஆவியுள்ளவர்களாக இருந்தார்கள். ஆகவே ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கிற மண்ணாவே போதுன்னு சொல்லி அவரை உறுதியாக பிடிச்சிட்டாங்க. இந்த கால வேளையில் தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற நீங்கள் தேவ ஆலோசனையாக இருக்கிற கானானை வேவு பார்க்க ஆண்டவர் மோசே ஆட்களை அனுப்புகிறான். போயிட்டு வந்துட்டு அவன் பயம் கலப்புறான். எதை பயம் கலப்புறான்? தேவ ஆலோசனை. இம்மானுவேல் ஜெபத்துக்கு போயிடாதியாக்கும், அவர் பயங்கரமான பாஸ்டர் ஆக்கும், அவர் எல்லாத்துக்கும் கண்டிஷனாக பேசுவாராக்கும், வார்த்தைன்னு வாராக்கும். போயிடாத நம்மளை பயம் கலப்புறாங்க. ஆனால் நல் மனசாட்சியிலே தேவனுடைய வசனத்துக்கு ஒப்பு கொடுத்தவன் கர்த்தர் தந்த தேசம் நல்ல தேசம்னு உட்காந்துருப்பான். இது இடித்து போனாலும் என்ன செய்யாது, கழுத்தை பிடிச்சி தள்ளாலும் போக முடியாது. சொல்லும் திரும்பி பார்த்து, நாங்கள் எவ்விடத்தில் போவோம், சத்திய ஜீவனுள்ள வார்த்தைகள் எங்களை வாழ்வு தருகிற வசனம் இந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்த விட்டு நாங்கள் எங்கே போகிறது? இந்த காலவெளியில் எதுக்கு வந்திருக்கிறீங்க? அதாவது தமிழில் ஒன்று சொல்லுவாங்க, உடம்பு நோகாமல் நோன்பு கஞ்சி குடிக்கிறதுலேயே நிறைய பேர் ராத்தியாக இருக்கான். அங்கே எதுக்க பால் கடை இருக்கணும்,
இங்கிட்டு சிக்கன் கடை இருக்கணும், இங்கிட்டு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கணும், இங்கிட்டு ஸ்கூல் இருக்கணும், இந்த பக்கம் கதவை திறந்தவொடனே பாத்ரூம் மாதிரி உனக்கு சர்ச்சு இருக்கணும். எங்கே இருக்கும்? கொஞ்சம் கொஞ்சம் கறி வலிக்காமல் வந்து போங்க. அந்த நாட்களில் வசதிகள் வாய்ப்புகள் இல்லாமல் ஜனங்க கிலோமீட்டர் நடந்து வரப்பு மேலெல்லாம் நடந்து ஒரு ரோடு கூட இருக்காது. வண்டியை விட்டுரு, ரோடே கிடையாது. வண்டி ரோடுன்னு ஒன்று இருந்தால் தானே வண்டி ஓட்டுறதுக்கு. அவன் கிராமம் வயக்காட்டுக்கு அந்த பக்கம் இருக்கும், கோயில் வயக்காட்டுக்கு இந்த பக்கம் இருக்கும். இவன் எப்படி வருவான்? ரோடே கிடையாது, வரப்பு மேலே நடந்து வருவான். 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டரு. அந்த காலத்தில் படித்தவர்களுடைய சிலருடைய சாட்சியெல்லாம் நான் 8 கிலோமீட்டர் தினமும் போய் வந்து படித்தேன் அப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க. ஏன் படித்தாங்க? சைக்கிள் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஏன்னா கல்வியினுடைய மேன்மை உணர்ந்ததுனால. ஆவிக்குரிய விஷயங்கள் அந்த நாட்களில் ஜனங்க அப்படி வந்தாங்க. இன்னைக்கு எல்லாம் இருக்குது, நல்ல ரோடு, சூப்பர் ரோடு. ஹைவேலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே 4 ட்ராக் ரோடு. அப்படி ஏறி உக்காந்திங்கன்னா அப்படியே அப்படி சும்மா ஒரு பாட்டை போட்டு விட்டிங்கன்னா அது ஒரு பாட்டு முடிகிறதுக்குள்ளே வீடு வந்துடலாம். கேட்டா டியூட்டி, அது ஷிஃப்ட்டு, நைட்டெல்லாம் வந்தேன். சரி, நைட்டு வேலை முடிச்சுட்டு வந்திருக்கிறீங்க, உனக்கு ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்லிட்டாங்க, சரி காலைல பார்த்துக்கிறேன்னு சொல்லுவியா? த டிலே வில் கில் யூ. ரஷ் அப், உடனே ஓடு. உனக்கு செய்ய வேண்டிய முதலுதவியை செய். கர்த்தர் இந்த கால வேளையில் தமது வார்த்தையை உனக்காக வைத்திருக்கிறார். அவருடைய பண்டக சாலையிலே தேவனுடைய கொண்டு வந்து தமது வார்த்தையின் திரட்சியினாலே உன்னை போதித்து உன்னை தமது ஆலோசனையினாலே உன்னை பலப்படுத்தி அனுப்ப விரும்புகிறார். ஏற்கனவே சொன்னது போல இந்த எழுதப்பட்ட வார்த்தை லோகோஸாக இருந்தாலும் தேவன் இந்த கால வேளையில் இம்மானுவேல் ஜெப வீட்டுக்கு அனுப்புகிற செய்தி எப்படின்னா, இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருடைய சூழ்நிலையோடு கூட சம்பந்தப்பட்டது. அது தேவனுடைய ஆவியினாலே அறிவுபடுத்தும் வசனமாக ரேமாவாக அந்த சூழ்நிலைக்கு. இப்போ இது கேட்கும்போது எப்படி இருக்குன்னா, இது ஜானி எனக்கு எப்படி தெரியும்? ஜானி எனக்கு ஒன்றும் தெரியாது. எனக்குள் இருக்கிற ஆவியானவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அவர் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தெய்வம். உன் பிரச்சனை என்னது என்பதை அறிந்திருக்கிறார், உன் சூழ்நிலை என்னது என்பதை அறிந்திருக்கிறார், உன் கஷ்டம் என்னது என்பதை அறிந்திருக்கிறார், உன் எதிர்கால தேவை என்னது என்பதை அறிந்திருக்கிறார். அவருடைய சத்தத்தை கேட்க நீ செவி கொடுக்க வந்திருக்கும் போது உன்னுடைய பிரச்சனை கேட்ட திட்டவட்டமான தீர்க்கமான பதில் தேவனுடைய சிங்காசனத்தில் இருந்து வரும். ஆகவே இன்றைக்கு அந்த இடத்துல வந்திருக்கிறோம். பாடல் நல்லதுதான், பாடினா நல்லா சுதந்திரம். எல்லாவற்றை விட முக்கியமானது இந்த கால வேளையிலே கர்த்தர் நம்மளோடு தருகிற ஜீவனுள்ள வார்த்தை. ஒடியார் இல்லையா? கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவான்னும் போது இப்படி கண்ணை கசக்கிட்டு முறுக்கக்கூடாதுங்க. இந்த எருமை மாடு ரொம்ப நேரம் அந்த தண்ணிக்குள்ளே உட்காந்துட்டு எந்திரிச்சு வரும்போது ஒரு முறுக்கும் பாருங்க. பார்த்துருக்கீங்களா? உங்கள் ஊர்லெல்லாம் உங்கள் கண்ட்ரிலெல்லாம் எருமை மாடு இல்லை. அப்படி இருக்கக்கூடாதுங்க. கர்த்தருடைய வருகை ரொம்ப நெருங்கிருச்சு. அந்த ஆலோசனை நம்மளை வேகமாய் வரும்படி அழைக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், அதோ வாசற்படியிலிருந்து நான் என்ன பண்ணுறேன், கதவை தட்டுறேன். இன்றைக்கு அந்த சத்தத்துக்கு ஸ்தாபனங்கள் செவி கொடுக்க மறுக்கிறது, ஊழியங்கள் செவி கொடுக்க மறுக்கிறது. ஊழியக்காரர்கள் தங்கள் கதவுகளை என்ன செய்கிறார்கள்? அடைக்கிறார்கள். ஒரு ஆள் சொல்லுதான், ஜானி பிரதரை கூப்பிடுறீங்களா? அது வர்ற கூட்டத்துக்கு அவர் செய்தி எடுபடாதான். புரியுதாங்க நான் சொல்றது? வர்ற கூட்டத்துக்கு எதுவும் எடுபடாதான். நிச்சயமாக சொல்கிறேன், சத்தியத்துக்கு அர்ப்பணிக்காத ஒரு வயலுக்கு என் செய்தி என்ன செய்யாது? எடுபடாது. சத்தியவான்கள் எவனும் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறான், அவனுக்கு என் செய்தி எடுபடும். என் செய்தி எடுபடாத இடத்துக்கு நான் போகணுங்கிற அவசியமே இல்லை. இந்த காரியத்தை யார் சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு சத்தியத்தில் இருக்கிறேன்னு சொல்கிறவனே வசனம் அடைக்கிறான். ஆனாலும் தேவனுடைய சத்தம் அது இன்னும் தட்டிக்கொண்டே இருக்கிறது. ஒருவன் என் சத்தத்தை கேட்டு தன் கதவை திறந்து ஆலோசனையின் கர்த்தரை உள்ளே அழைப்பானால் அவருடைய காரியங்கள் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் தேவன் மாற்றி திருத்தி அமைக்கிறவராயிருக்கிறார். அவருடைய ஆலோசனை நித்திய காலமானது. நித்தியத்துக்குள்ளே சென்று தெய்வத்தை முகமுகமாய் சந்தித்து அவரோடு கூட இருக்கிற வரைக்கும் அந்த ஆலோசனை உன்னை ஒரு காலம் கைவிடாது. அவர் தான் சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறார். இந்த காலவேளையில் அந்த ஆலோசனைக்கு நம்மளை எல்லாரும் ஒப்பு கொடுப்போம், நம்முடைய குடும்பமாக ஒப்பு கொடுப்போம். அப்போ தேவனுடைய ஆலோசனைக்கு விட்டு அப்படியே விலகி போகிற போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு விதமான ஒரு கம்ஃபர்ட் கிடைச்சிரும். என்னது, ஒரு மாதிரி ஒரு சுகம் கிடைச்சிரும். அப்புறம் அப்படியே என்ன செய்யுதுன்னா, பழைய குருடி
கதவை திரட்டின்ற மாதிரி அப்படியே போயிடும். அந்த இடத்துக்கு, அந்த சினாரியோக்குள்ளே நம்ம என்ன செஞ்சிடக்கூடாதுங்க, போயிடக்கூடாது. ஏனென்றால் இது உணர்வற்ற ஒரு சபையின் காலத்தில் நம்ம ஜீவிக்கிறோம். கர்த்தர் தமது பரிசுத்த ஆவினாலே, தமது வார்த்தையின் வல்லமையினாலே நமக்கு எதை கொடுத்துருக்கிறாருங்க, உணர்வை கொடுத்திருக்கிறார். ஆகவே தேவன் நமக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த ஆலோசனையாய் இருக்கிற கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொண்டு அவர் சமூகத்தில் வருவோம். நாம் நித்தியத்துக்குள்ளே பிரவேசிக்கிற வரைக்கும் அவரிடத்திலிருந்து சகலமும் பூரணமாய் பரிபூரணமாய் நமக்கு அளிக்கப்படும். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இந்த கிருபையை கர்த்தர் உங்களுக்கு அருள வேண்டும் என்று சொல்லி அந்த தேவனே உங்களுக்கு ஆலோசனையாய் கடைசி வரை வாழ இருக்க உங்களுக்கு கிருபை அருள வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு கூட தேவனுடைய வசனத்தை நான் நிறைவு பண்ணுகிறேன். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் எழும்பி நிற்போம். எத்தனை பேருக்கு இந்த காலவேளை வசனம் பிரயோஜனமாக இருந்தது? எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு நன்றி தகப்பனே. எங்களுக்கு ஆலோசனையே நீர் தான் ஆண்டவரே. எங்களுக்கு மேன்மையான ஆலோசனை நீர் ஆண்டவரே. உலகம் தரக்கூடாத ஒரு மேன்மையான ஆலோசனையை கல்வாரியில் எங்களுக்காய் செய்து முடித்து மரணத்தை நோக்கி, அழிவை நோக்கி, பாவத்தை நோக்கி சென்று கொண்டது எங்களை மீட்டு கர்த்தர் தூக்கி எடுத்ததற்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். மகா இரக்கமும் கிருபை பரிசுத்தம் உள்ள பிதாவே, இந்த காலவேளையில் உம்முடைய சமூகத்தில் எங்களை கூட்டி சேர்த்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனுடைய கிருபையுள்ள பிரசன்னம் தாமே இந்த காலவேளையில் எங்களோடு கூட இருந்ததற்காக நன்றி. உம்முடைய பிரசன்னத்தில் வந்தபொழுது எங்கள் பாடலையும் எங்கள் துதியையும் எங்கள் காணிக்கை நீர் ஏற்றுக்கொண்டீர் தெய்வம். இந்த வேளையில் நீர் எங்களுக்கு தந்த உம்முடைய தெய்வீக ஆலோசனைக்காக நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே, தேவனுடைய ஆலோசனையாகிய மன்னாவை மீது ஜனங்கள் வெறுப்பாகி தங்களுடைய இச்சைக்கேற்ற காரியங்களை அவர்கள் கேட்டதனாலே நீர் அதை கொடுத்தீர். ஆனால் அது அவர்களுக்கு முடிவு கஷ்டமாய் மாறினது கர்த்தாவே. இப்படிப்பட்ட நிலைமையில நாங்கள் இல்லாதபடி தேவனால் அருளப்பட்ட அந்த மன்னாவாகிய கிறிஸ்துவை நாங்கள் உறுதியாய் பற்றி கொண்டு அவர்தான் எங்களுக்கு அருளப்பட்ட மேன்மையான ஆலோசனை, அதுதான் நித்திய ஆலோசனை, எங்களை நித்தியத்தில் கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் தேவனால் அருளப்பட்ட மெய் ஆலோசனை, மெய் ஞானம் என்பதை அறிந்து உம்மை உறுதியாய் பற்றி கொண்டு வாழ நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். காலவேளையில் வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனத்தை நீர் ஆசீர்வதியும். பிள்ளைகளை ஆசீர்வதியும், வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதியும், வேலை செய்கிற மக்களை ஆசீர்வதியும் ஐயா. இந்த வருகிற வாரத்தில் தேவனுடைய கிருபை உடைய பிள்ளைகளை தாங்கட்டும். அவருடைய போக்கில் வரவர்களுடைய கிருபை இருக்கட்டும். அவருடைய கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நன்மையினாலும் கிருபையினாலும் கர்த்தர் நிரப்பினை நடத்தும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் கர்த்தாவே. உம்முடைய கிருபையுள்ள பிரசன்னத்துக்குள்ளே எல்லாரையும் கர்த்தர் மூடி மறைத்துக் கொள்வீராக. வாக்குத்தத்தம் பண்ணின தேவனீர் உண்மையுள்ளவராக இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய இரத்தத்தின் கோட்டைக்குள்ளே மறைத்துக் கொள்ளும். நல்ல சுகமும் பலனும் ஜீவனும் ஆரோக்கியமும் தருவீராக. இந்த காலவேளையில் பலவீனத்தோடு வியாதியோடு யார் வந்திருந்தாலும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே ஒரு சுகம் உண்டாகும்படி ஜெபம் பண்ணுகிறேன் கர்த்தாவே. உம்முடைய ஜனத்தை நீ சமாதானத்தோடு கூட அனுப்பும். இன்னும் மாலை நடக்கிற கூட்டத்தில் நாங்கள் எல்லாரும் பங்கு பெற்று உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களை மறுபடியும் உம்முடைய சமூகத்தில் கூட்டி சேர்ப்பீராக. ஆண்டவரே, எல்லா காரியங்களையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் வேண்டுதல் செய்கிறேன். ஆமென்.